நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு ரியல் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அதோட ஐஜன் வேல்யூஸ் எப்படி இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு ப்ராப்பர்ட்டி. எப்போதுமே ஒரு மேட்ரிக்ஸ் வந்துட்டு ரியல் அண்ட் சிமெட்ரிக்காக இருக்குதுன்னா அதோட ஐஜன் வேல்யூஸ் வந்துட்டு ஆல்வேஸ் ரியலாக தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். அண்ட் இந்த ப்ராப்பர்ட்டி வந்துட்டு நிறைய டைம் ரிப்பீட்டடாக கேட் எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு ரியல் 3/3 மேட்ரிக்ஸோட 2 ஐஜன் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் அந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினண்ட்டுக்கு வேல்யூ கேட்டிருக்காங்க. இங்கே வந்துட்டு பி அப்படிங்கிற அந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினண்ட் வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். பட் அந்த பி அப்படிங்கிற அந்த மேட்ரிக்ஸ் கொடுக்கல. ஸோ இதோட டிட்டர்மினண்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம அந்த பி மேட்ரிக்ஸோட ஐஜன் வேல்யூஸை யூஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் ஒரு மேட்ரிக்ஸோட டிட்டர்மினண்ட் வேல்யூ அது வந்துட்டு அந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூவோட ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு ஒரு ப்ராப்பர்ட்டி படிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணணும். அண்ட் இங்கே கொடுத்துருக்கிறது வந்துட்டு ஒரு 3/3 மேட்ரிக்ஸ். ஸோ இந்த மேட்ரிக்ஸுக்கு 3 ஐஜன் வேல்யூஸ் இருக்கும். எந்த ஒரு 2/2 மேட்ரிக்ஸுக்கும் 2 ஐஜன் வேல்யூ தான் இருக்கும். 4/4 மேட்ரிக்ஸ்னாக்க 4 ஐஜன் வேல்யூ இருக்கும். ஸோ இங்கே பி அப்படிங்கிற மேட்ரிக்ஸுக்கு 3 ஐஜன் வேல்யூ இருக்கும். அதில் 2 ஐஜன் வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ 3வது ஐஜன் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோன்னா ரிக்கோட ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக இருக்கும். இதில் இந்த ஃபர்ஸ்ட் ஐஜன் வேல்யூ பாருங்கள் 2 + √(-1). இந்த √(-1) அதோட வேல்யூ ஐ. ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய 2 ஐஜன் வேல்யூஸ் எதெல்லாம்னா 2 + ஐயும் 3யும். இதில் இந்த ஃபர்ஸ்ட் ஐஜன் வேல்யூ காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்குது. எப்போதுமே ஒரு மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்தது அப்படின்னா அது வந்துட்டு காம்ப்ளெக்ஸ் கான்ஜுகேட்டின் பெயர்ஸில் தான் இருக்கும். இங்கே வந்துட்டு 2 + ஐ மட்டும் தானே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்த ஐஜன் வேல்யூ என்னவாக இருக்கும்னா 2 - ஐயாக இருக்கும். தட் இஸ் இந்த நம்பருக்கு கான்ஜுகேட்டில் இருக்கும். தட் இஸ் ஒரு மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூவில் a + ib அப்படின்னு தனியாக இருக்காது. a ± ib இருக்கும். தட் இஸ் a + ibயும் a - ibயும் இப்படி ஐஜன் வேல்யூஸ் இருக்கும். பட் இதில் ஏதாவது ஒன்று மட்டும் தனியாக அப்படின்ட்டு ஒரு மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூவாக வராது. ஸோ இங்கே உள்ள தேர்ட் ஐஜன் வேல்யூ வந்துட்டு 2 - i. இப்போ நம்ம இந்த 3 ஐஜன் வேல்யூவையும் ப்ராடக்ட் பண்ணணும்னா இந்த மேட்ரிக்ஸ் பிக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கிடச்சிரும். இதில் இந்த ஃபஸ்ட்டு 2 ஃபேக்டர்ஸ் எப்படி இருக்குது பாருங்கள். a + b × a - b ஃபார்மில் இருக்குதா. ஸோ இதை ப்ராடக்ட் பண்ணோம்னா 2² - i² அப்படி கிடைக்கும். தென் × 3. இதில் இந்த 2² 4, i² வேல்யூ -1. இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்குதா. ஸோ மைனஸ் × மைனஸ்னால் +1 ஆயிரும். அப்போ இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளாடி 5 இருக்கும், அவுட் சைடில் ஒரு 3 இருக்கும். ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 15 கிடைக்கும். ஸோ ரிக்கோட ஆன்சர் வந்துட்டு 15. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இங்கே ஏ அப்படின்னு ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட 2 ஐஜன் வேல்யூஸும் கொடுத்துருக்காங்க, 5ம் 10ம். a + α × i இந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூஸை தான் கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு பாலினாமியல் ஃபார்மில் இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூவை நம்ம 2 வேல கண்டுபிடிக்கலாம். ஒரு மெத்தட் என்னதுன்னா இங்கே நம்ம பி மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ கண்டுபிடிக்கணும். பி அப்படிங்கிறது இங்கே என்னதுன்னா a + α i. ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தடில் நம்ம என்ன செய்யலாம்னா ஏ மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூவையும் தென் +α × i மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ இவ்வளோத்தையும் ஆட் பண்ணுனா நமக்கு ரெக்கார்ட் ஐஜன் வேல்யூ கிடைக்கும். தட் இஸ் ஏ மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ இங்கே வந்துட்டு 5ம் 10ம். தென் +α × i மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ வந்துட்டு 1ம் 1ம் தான். இதில் இந்த ஆல்ஃபாவை அப்படி உள்ளாடி கொண்டு ப்ராடக்ட் பண்ணிட்டு இந்த 2 வேல்யூவையும் நம்ம ஆட் பண்ணோம்னா தட் இஸ் இங்குள்ள ஃபர்ஸ்ட் அண்ட் இங்குள்ள ஃபர்ஸ்ட் வேல்யூ ஆட் பண்ணணும். தென் காமா இங்குள்ள செகண்ட் அண்ட் இங்குள்ள செகண்ட் வேல்யூ ஆட் பண்ணிங்கன்னா ரெக்யோர்ட சொல்யூஷன் கிடைக்கும். இது ஒரு மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னதுனாக்க நம்ம எந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ கண்டுபிடிக்கணுமோ அதை வந்துட்டு P of A அப்படின்னு அசியூம் பண்ணிக்கலாம். தட் இஸ் இங்கே P of Aக்கு வேல்யூ a + α i. இங்கே வந்துட்டு மேட்ரிக்ஸ் ஏக்கு ஐஜன் வேல்யூ 5ம் 10ம். ஸோ P of A இந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ என்னவாக இருக்கும்னா P of 5ம் P of 10மாக இருக்கும். P of I எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஜஸ்ட்டு இங்கே இருக்க ரைட் சைடில் ஏக்கு பதிலாக 5 சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். அப்போ நமக்கு 5 + α × i வரும். இதில் ஐ நம்ம எதுக்கு எழுதுவோம்னா இங்கே எல்லாமே மேட்ரிக்ஸ் ஃபார்மில் இருக்கிறதுனால ஆல்ஃபாவை சிம்பிளி α × iன்னு எழுதியிருப்போம். இப்போ மறுபடியும் ஏக்கு நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப இந்த ஐயை நம்ம விட்டுறலாம். ஸோ சிம்பிளி 5 + ஆல்ஃபான்னு கிடைக்கும். அதே போல் P of 10 இதோட வேல்யூ என்ன வரும்னா 10 + ஆல்ஃபான்னு கிடைக்கும். ஸோ இந்த P of A இதோட ஐஜன் வேல்யூ வந்துட்டு 5 + ஆல்ஃபாவும் 10 + ஆல்ஃபாவும் தான். அது வந்துட்டு இந்த ஆப்ஷன் பியில் இருக்குதா. ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இங்கே ஏ மேட்ரிக்ஸ் அண்ட் ஐ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏ கியூப்க்கு வேல்யூ கேட்டிருக்காங்க. அண்ட் இதோட ஆன்சர் எல்லாம் பாலினாமியல் ஃபார்மில் இருக்குது. ஸோ இந்த ஏ கியூப் a⁴ a⁴ இப்படி இதோட வேல்யூஸ் எல்லாம் கேட்டாங்கன்னா கேலி ஹாமில்டன் தியரம் யூஸ் பண்ணணும். அண்ட் கேலி ஹாமில்டன் தியரம் யூஸ் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நமக்கு கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் அந்த ஈக்குவேஷன் தேவை. இங்கே 2/2 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எந்த ஃபார்மில் இருக்கும்னா λ² - s1 × λ + s2 = 0 இப்படி இருக்கும். இதில் இந்த s1 அப்படிங்கிறது என்னதுனாக்க ட்ரேஸ் ஆஃப் A. அப்புறம் s2க்கு வேல்யூ என்னதுன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் A. ஸோ இந்த ஈக்குவேஷன் நமக்கு எப்படி ரெடியூஸ் ஆயிரும்னா λ² - s1க்கு வேல்யூ இங்கே என்ன வரும் பாருங்க
இந்த மேட்ரிக்ஸ் ஏக்க ட்ரேஸ் என்னதுன்னா ட்ரேஸ்னாக்க மெயின் டயகோனல் எலிமெண்ட் அந்த வேல்யூக்கு சமேஷன். இப்போ நமக்கு -5 வரும், இங்கே ஒரு மைனஸ் இருக்குதா, ஸோ +5 மாறிடும். தென் லாம்டா அடுத்தது +S2னாக்கா மேட்ரிக்ஸ் ஏக்க டிட்டர்மினன்ட் வேல்யூ. தட் இஸ் இந்த ரெண்டு நம்பரையும் ப்ராடக்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். தென் மைனஸ் இந்த ரெண்டு நம்பரையும் ப்ராடக்ட் பண்ணோம்னா -6 வரும். ஸோ இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்குதா, ஸோ +6 மாறிடும். ஸோ லாஸ்ட் டேர்ம் வந்துட்டு இங்கே 6 இருக்கும், ஈக்குவல் டு 0. கேலி ஹாமில்டன் தியரம் என்னதுன்னா எவ்ரி ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் சாட்டிஸ்ஃபைட்ஸ் இட்ஸ் ஓன் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். தட் இஸ் இங்கே கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்கொயர் மேட்ரிக்ஸ். ஸோ இந்த மேட்ரிக்ஸ் ஏ வந்துட்டு இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். தட் இஸ் இதில் லாம்டாக்கு பதிலாக ஏ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஈக்குவலாக இருக்கும். தட் இஸ் a² + 5 × a + 6. இதில் எல்லாமே மேட்ரிக்ஸில் இருக்கிறதுனால 6 நம்ம 6 × i அப்படின்னு எழுதிக்கலாம். தட் இஸ் மேட்ரிக்ஸ் ஃபார்மில் எழுதிக்கணும், ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணி நம்ம a⁻3 வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு ஃபஸ்ட்டு இதுலேருந்து a² கண்டுபிடிக்கலாம். a² வேல்யூ என்ன வரும்னா ரிமைனிங் வேல்யூ எல்லாம் ரைட் சைடில் எடுங்க. இப்போ -5a -6iன்னு கிடைக்கும். நமக்கு இந்த ஈக்குவேஷன்லேருந்து a³ கண்டுபிடிக்கணும்னா இந்த ஈக்குவேஷனுக்கு ரெண்டு சைடும் ஒரு a ப்ராடக்ட் பண்ணிடலாம். அப்போ லெஃப்ட் சைடு வந்துட்டு a³ மாறிடும், ரைட் சைடு வந்துட்டு -5a² -6 × a × iனா a தான். ஸோ a³ ஆன்சர் இது தான். பட் இதில் a² இருக்குது, ஆனால் இந்த ஆப்ஷனில் பாருங்கள் ஸ்கொயர் டேர்மே இல்லை. அதனால மறுபடியும் இதில் a² வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். a² வேல்யூ ப்ரீவியஸ் ஸ்டெப்பில் இருக்குது பாருங்கள், இந்த வேல்யூவை கொண்டு இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ -5 × a² வேல்யூ -5a -6i then -6a. இதில் இந்த -5 உள்ளாடி கொண்டு ப்ராடக்ட் பண்ணணும்னா 25a + 30i அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது லாஸ்ட்டாக இங்கே ஒரு -6a இருக்கும், விச் இஸ் ஈக்குவல் டு இப்போ இந்த வேல்யூவையும் ஆட் பண்ணிங்கன்னா 19a வரும். தென் +30i. இதுதான் a³ வேல்யூ. இந்த ஆப்ஷன் வந்துட்டு இங்கே இருக்குது. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, இதோட வேல்யூவாக கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு ஒரு பாலினாமியல் ஃபார்மில் இருக்குதா, அண்ட் இந்த பாலினாமியல் வந்துட்டு இன் டர்ம்ஸ் ஆஃப் ஏல இருக்குதா. ஸோ நம்ம கேலி ஹாமில்டன் தியரம் இங்கே நம்ம யூஸ் பண்ண வேண்டியது இருக்கும். கேலி ஹாமில்டன் தியரம் யூஸ் பண்ணணும்னா கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் நமக்கு வேணும். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் வந்துட்டு 2/2 மேட்ரிக்ஸ். ஸோ கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எந்த ஃபார்மில் இருக்கும்னா λ² -s1 × λ + s2 = 0. இதில் இந்த s1 இது எப்படி கண்டுபிடிக்கிறதுனா ஜஸ்ட் கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸுக்கு ட்ரேஸுக்கு வேல்யூ. அடுத்தது s2 என்னதுன்னா கொடுத்துருக்க மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ. இந்த மேட்ரிக்ஸுக்கு ட்ரேஸுக்கு வேல்யூ என்ன வரும்னா 1 + 3 தட் இஸ் 4 வரும். அண்ட் இந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் என்ன வரும் பாருங்க, 1 × 3னா 3, தென் -4 × 2னா 8. ஆட் பண்ணிங்கன்னா -5 வரும். இப்போ நமக்கு இந்த கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் எப்படி ரெடியூஸ் ஆயிரும்னா λ² -s1 வேல்யூ 4 × λ + s2 வேல்யூ -5. ஸோ -5 = 0 இப்படி கிடைக்கும். அடுத்தது கேலி ஹாமில்டன் தியரத்தை இதில் அப்ளை பண்ணலாம். இதுதான் கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் வந்துட்டு ஏ அப்படிங்கிற அந்த மேட்ரிக்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ இந்த ஈக்குவேஷனில் லாம்டாக்கு பதிலாக ஏ சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ a² -4 × a -5 × i = 0 இப்படி கிடைக்கும். இங்கே நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அந்த பாலினாமியலில் ஃபஸ்ட்டு டேர்ம் பாருங்கள் a⁻5 இருக்குது. இங்கே நமக்கு a² தான் இருக்குது. இப்போ நம்ம இதை a⁻5க்கு கன்வெர்ட் பண்ணணும். அதுக்கு இந்த ஈக்குவேஷனை a⁻3 ப்ராடக்ட் பண்ணலாம். எல்லா டேர்ம்லையும் a⁻3 கொண்டு ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்துட்டு a⁻5 மாறிடும். -4 × அடுத்த டேர்ம் a × a⁻3னா a⁻4 தென் -5 × I × a⁻3னா a⁻3 தான், = 0. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய இந்த பாலினாமியலில் இப்படி ஒரு டேர்ம் வந்தது அப்படின்னா அதுக்கு பதிலாக நீங்கள் 0 சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே உள்ள ஃபஸ்ட்டு 2 வேல்யூவும் இங்கே இருக்குது பாருங்க. ஸோ நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அந்த பாலினாமியலை எப்படி எழுதிடலாம்னா a⁻5 -4 × a⁻4 அடுத்து -7a³ இருக்குதுல்ல, இதை நம்ம -5 and -2 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். இந்த ரிலேஷனுக்கு வேல்யூவை நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக வேண்டி. ஸோ இந்த தேர்ட் டேர்மை நம்ம எப்படி எழுதிடலாம்னா -5a³ -2a³ இப்படி எழுதிடலாம். தென் ப்ளஸ் ரிமைனிங் வேல்யூவை அப்படியே எழுதிடலாம், ஈக்குவல் டு இப்போ இதில் உள்ள இந்த ஃபஸ்ட்டு 3 டேர்ம் இதுக்கு பதிலாக 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இது வந்துட்டு இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1 படி. இப்போ இங்கே ரிமைனிங் எதெல்லாம் இருக்கும்னா -2 × a³ தென் +11 × a², அப்புறம் a டேர்ம் இருக்கும், i டேர்ம் இருக்கும். பட் இங்கே 4 ஆப்ஷனில் பாருங்கள், சில ஆப்ஷனில் a² இருக்குது, சில ஆப்ஷனில் a² இல்லை, ஒன்லி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏல தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன செய்யணும்னா இங்கே இந்த a³ வேல்யூவையும் a² வேல்யூவையும் அகைன் நீங்கள் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த ஈக்குவேஷனில் இருந்து பாருங்கள் a² வேல்யூ என்ன வரும்னா இதில் a² தவிர ரிமைனிங் வேல்யூ எல்லாம் ரைட் சைடில் எடுத்துடலாம். அப்போ 4a + 5i வரும். அடுத்து இந்த ஈக்குவேஷன்லேருந்து a³ கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஜஸ்ட் இந்த ஹோல் ஈக்குவேஷனை ஒரு a ப்ராடக்ட் பண்ணால் போதும். அப்போ லெஃப்ட் சைடு a³ வரும், ரைட் சைடு வந்துட்டு 4a² + 5 × i × a னா a தான். இப்போ நம்ம இந்த a² a³ வேல்யூவை கொண்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம்.
அப்போ -2 இன்ட்டு ஏ கியூ, ஏ கியூக்கு வேல்யூ இங்கே இருக்குது. தென் ப்ளஸ் 11 இன்ட்டு ஏ ஸ்கொயர், ஏ ஸ்கொயருக்கு வேல்யூ இங்கே இருக்குது. மைனஸ் ரிமைனிங் இருக்க வேல்யூவை அது அப்படியே எழுதிடலாம். விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதில் -2 அப்படி உள்ளாடி கொண்டு இந்த ரெண்டு வேல்யூ கூடலையும் ப்ராடக்ட் பண்ணலாம். அப்போ -8 ஏ ஸ்கொயர் -10 ஏ. அதே போல் இங்கே 11 அப்படி உள்ளாடி கொண்டு இந்த ரெண்டு டேர்ம் கூடலையும் ப்ராடக்ட் பண்ணலாம். அப்போ ப்ளஸ் 44a ப்ளஸ் 55i தென் -a -10i விச் இஸ் ஈக்குவல் டு, இதில் மறுபடியும் இங்கேயும் ஒரு ஏ ஸ்கொயர் வருதா? ஸோ இந்த பிளேஸ்லையும் இங்கே இருக்கக்கூடிய இந்த ஏ ஸ்கொயருக்கு வேல்யூவை கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ -8 இன்ட்டு ஏ ஸ்கொயருக்கு பதிலாக 4a ப்ளஸ் 5i. அடுத்தது இங்கே ஒரு -10a இருக்குது, இங்கே ஒரு -a இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா -11a வரும். அப்புறம் இங்கே ஒரு 44a இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 33a அப்படின்னு கிடைக்கும். அடுத்து இங்கே ஒரு 55i இருக்குது, இங்கே ஒரு -10i இருக்குது. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா ப்ளஸ் 45i வரும். ஈக்குவல் டு, இப்போ இதில் உள்ள அந்த -8 அப்படி உள்ளாடி கொண்டு இந்த ரெண்டு வேல்யூ கூடயும் ப்ராடக்ட் பண்ணிடலாம். அப்போ -32a தென் -40i கிடைக்கும். தென் ப்ளஸ் ரிமைனிங் உள்ள இந்த ரெண்டு வேல்யூவையும் அப்படியே எழுதிடலாம். ஈக்குவல் டு, இப்போ இந்த -32a அண்ட் ப்ளஸ் 33a ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 1 டைம் a கிடைக்கும். அடுத்து இங்கே -40i இருக்குது, இங்கே ப்ளஸ் 45i இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணால் ப்ளஸ் 5i கிடைக்கும். ஸோ இதுதான் ரிக்வயர்டு சொல்யூஷன். இது வந்துட்டு இந்த ஆப்ஷன் பியில் இருக்குது பாருங்கள். ஸோ பி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு 2x2 மேட்ரிக்ஸோட ஐஜன் வேல்யூஸ் இங்கே கொடுத்துருக்காங்க 1 and -2 அண்ட் அதோட ஐஜன் வெக்டார் x1 and x2 கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா, இங்கே ஒரு பாலினாமியல் ஃபார்மில் ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது பாருங்க, இதோட ஐஜன் வேல்யூ அண்ட் ஐஜன் வெக்டாரை கேட்டிருக்காங்க. இங்கே நம்ம ஐஜன் வேல்யூ கண்டுபிடிக்க வேண்டிய அந்த மேட்ரிக்ஸ் வந்துட்டு ஒரு பாலினாமியல் ஃபார்மில் இருக்குது. அதை நம்ம வந்துட்டு P of A அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இதில் இந்த A மேட்ரிக்ஸ் அதோட ஐஜன் வேல்யூ கொடுத்துருக்காங்க 1 -2. இதை யூஸ் பண்ணி இந்த பாலினாமியலுக்கு ஐஜன் வேல்யூவை ஈஸியாக எழுதலாம். இதோட ஐஜன் வேல்யூ என்னவாக இருக்கும்னா P ஆஃப் இங்கே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் ஐஜன் வேல்யூ, இதுவும் P ஆஃப் இங்கே இருக்கக்கூடிய செகண்ட் ஐஜன் வேல்யூ, இந்த வேல்யூ தான். இந்த ரெண்டாம் தான் P ஆஃப் A இந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூவாக இருக்கும். P ஆஃப் 1 கண்டுபிடிக்க என்ன செய்யலாம், ஜஸ்ட்டு இந்த வேல்யூவில் A இருக்கிற பிளேஸில் எல்லாம் 1 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 1 ஸ்கொயர் -3 × 1 + 4 × i அப்படி விட்டுடலாம். ஸோ நமக்கு 2 கிடைக்கும். அடுத்த P ஆஃப் -2 வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எக்ஸ்பிரஷனில் ஏக்கு பதிலாக -2 சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ +4 +6 +4 which is equal to 14. ஸோ இந்த மேட்ரிக்ஸோட ஐஜன் வேல்யூ வந்துட்டு 2ம் 14ம் தான். அடுத்தது ஐஜன் வெக்டார் கண்டுபிடிக்கணும். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய அந்த ஏ மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வெக்டார் வந்துட்டு x1 x2 அப்படின்னா ஏயை யூஸ் பண்ணி எப்படி தான் நீங்கள் ஒரு பாலினாமியல் ஃபார்ம் பண்ணாலும் அந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வெக்டாரும் சேம் x1 x2 தான் இருக்கும். இது வந்துட்டு ஐஜன் வெக்டார்ஸ்க்கு ஒரு ப்ராப்பர்ட்டி. ஃபார் எக்ஸாம்பிள், ஏ மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வெக்டார் வந்துட்டு x1 and x2 அப்படின்னாக்க இந்த ஏயை யூஸ் பண்ணி நீங்கள் பாலினாமியல் ஃபார்மில் எப்படிப்பட்ட ஒரு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் பண்ணாலும், ஃபார் எக்ஸாம்பிள் a⁻3 + 4 × a² + 5 × a + 4 × i இதுவும் ஒரு மேட்ரிக்ஸ் தான். பட் இது வந்துட்டு இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏல ஃபார்ம் ஆகிருக்குது பார்த்தீங்களா. இப்படி இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஏல நீங்கள் எப்படி ஒரு மேட்ரிக்ஸாக புதுசாக ஃபார்ம் பண்ணிங்கனாலும் இதோட ஐஜன் வெக்டார் வந்துட்டு ஏக்கு ஐஜன் வெக்டாராக தான் இருக்கும். பட் ஐஜன் வேல்யூ டிஃப்ரெண்ட் ஆயிரும். ஸோ இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வெக்டாரும் x1 and x2 தான் இருக்கும். ஸோ ரிக்வயர்டு சொல்யூஷன் எதெல்லாம்னா 2 and 14 ஐஜன் வேல்யூஸ், x1 and x2 வந்துட்டு ஐஜன் வெக்டார். இது வந்துட்டு ஆப்ஷன் ஏல இருக்குது. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்புறம் இங்கே ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்குது, ஒரு இதுவும் மேட்ரிக்ஸ் தான், அதோட டிட்டர்மினன்ட் கேட்டிருக்காங்க. ஒரு மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு 2 வே இருக்குது. ஒரு வே வந்துட்டு அந்த மேட்ரிக்ஸ் ஏ தெரிஞ்சுது அப்படின்னா டைரெக்டாக டிட்டர்மினன்ட் வேல்யூ கண்டுபிடிக்கிற மெத்தட். இன்னொரு மெத்தட் என்னதுன்னா, அந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூஸ் தெரிஞ்சுது அப்படின்னாக்க ஜஸ்ட் அந்த ஐஜன் வேல்யூஸ் எல்லாம் ப்ராடக்ட் பண்ணினீங்க அப்படின்னாக்க அந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ கிடச்சிரும். இது ஒரு ப்ராப்பர்ட்டி. இங்கே வந்துட்டு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க வேண்டிய இந்த ஹோல் மேட்ரிக்ஸ் இது வந்துட்டு நமக்கு தெரியாது. அண்ட் இந்த மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கணும்னா a⁻4 a⁻3 a⁻2 இதோட வேல்யூ எல்லாம் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கும். லென்த் எக்ஸ்பிரஷன் ஆயிரும். ஸோ நம்ம ரெண்டாவது மெத்தடை யூஸ் பண்ண போகிறோம். இங்கே இருக்கக்கூடிய இந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூவை நம்ம ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பிகாஸ் இங்கே ஏ மேட்ரிக்ஸ் வந்துட்டு ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் அண்ட் இது வந்துட்டு ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். தட் இஸ் இதில் உள்ள மெயின் டயகனலுக்கு பிலோ வரக்கூடிய பிளேஸில் இருக்கக்கூடிய வேல்யூ பாருங்கள் 0. ஸோ இது அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸில் ஐஜன் வேல்யூ என்னவா இருக்கும்னா அதில் உள்ள மெயின் டயகனல் எலிமெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இங்கே ஏ மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ வந்துட்டு 2ம் 3ம் தான். இதை யூஸ் பண்ணி இந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது வந்துட்டு ஒரு பாலினாமியல் ஃபார்மில் இருக்குதா. ஸோ அதை நம்ம P ஆஃப் A அப்படின்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். ஏ மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ 2 and 3 அப்படின்னா P ஆஃப் A இந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ என்னவா இருக்கும்னா P ஆஃப்
2ம் P ஆஃப் இந்த 3n தான். P ஆஃப் 2 கண்டுபிடிக்க என்ன செய்யணும்னா இந்த எக்ஸ்பிரஷனில் ஏக்கு பதிலாக 2 சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். அப்போ 16 மைனஸ் 5 இன்ட்டு 8 வரும். ஸோ 40 ப்ளஸ் 6 இன்ட்டு 4 வரும் 24 ப்ளஸ் 2 ஐயை விட்டுருங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணணும்னா 2 கிடைக்கும். இந்த P ஆஃப் 3 கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த எக்ஸ்பிரஷனில் ஏக்கு பதிலாக 3 சப்ஸ்டியூட் பண்ணால் போதும். ஸோ ஃபஸ்ட்டு டேர்ம் வந்துட்டு 81 வரும். தென் மைனஸ் 5 இன்ட்டு இங்கே 3Q வரும். 3Qனா 27. ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 135 வரும். தென் ப்ளஸ் அடுத்த டேர்ம் வந்துட்டு 6 இன்ட்டு 3 ஸ்கொயர். 3 ஸ்கொயர்னா 9. 6 அண்ட் 9 ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 54 வரும். அடுத்தது ப்ளஸ் 2 இன்ட்டு ஐ, தட் இஸ் சிம்பிளி 2 எழுதினா போதும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 2 கிடைக்கும். ஸோ இங்கே இந்த டிட்டர்மினண்ட்டுக்குள்ளாடி இருக்கக்கூடிய இந்த மேட்ரிக்ஸ் இதோட ஐஜன் வேல்யூஸ் வந்துட்டு 2 1 2 1 தான். ஸோ இந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினண்ட் வேல்யூ என்ன வரும்னா இந்த ரெண்டு ஐஜன் வேல்யூக்கு ப்ராடக்ட் தான், தட் இஸ் 4 வரும். ஸோ ஆன்சர் வந்துட்டு 4. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த மேட்ரிக்ஸுக்கு ரெண்டு ஐஜன் வேல்யூவும் பாசிட்டிவாக இருக்கணும் அப்படின்னாக்க கேயோட ரேஞ்ச் எப்படியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு இங்கே 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்கே ரெண்டு ஐஜன் வேல்யூ பாசிட்டிவ் அப்படின்னாக்க கண்டிப்பாக இந்த மேட்ரிக்ஸோட ட்ரேஸுக்கு வேல்யூ அதுவும் பாசிட்டிவாக தான் இருக்கணும். பாசிட்டிவ்னா கிரேட்டர் தென் 0 இருக்கணும். அண்ட் ஆல்சோ டிட்டர்மினன்ட் ஏ அதோட வேல்யூவும் பாசிட்டிவாக தான் இருக்கணும். பிகாஸ் நீங்கள் ரெண்டு ப்ராப்பர்ட்டி படிச்சிருப்பீங்க. ரெண்டு ஐஜன் வேல்யூ λ1 அண்ட் λ2 இருக்குது அப்படின்னாக்கா அந்த ரெண்டு ஐஜன் வேல்யூவோட சம்மேஷன் வந்துட்டு அந்த மேட்ரிக்ஸுக்கு ட்ரேஸுக்கு ஈக்குவலாக இருக்கும். ரெண்டு ஐஜன் வேல்யூக்கு ப்ராடக்ட் வந்துட்டு அந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். இங்கே இந்த ரெண்டு ஐஜன் வேல்யூவும் பாசிட்டிவ் அப்படின்னா ட்ரேஸ்க்கு வேல்யூ பாசிட்டிவாக இருக்கணும் அண்ட் டிட்டர்மினன்ட் வேல்யூவும் பாசிட்டிவாக இருக்கணும். பிகாஸ் இங்கே λ1 பாசிட்டிவ் λ2 பாசிட்டிவ் அப்படின்னா ரெண்டு பாசிட்டிவ் வேல்யூ ஆட் பண்ணிங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்கணும். அதே போல் ரெண்டு பாசிட்டிவ் வேல்யூவை ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா அதுவும் பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ இந்த ரெண்டு கண்டிஷனையும் யூஸ் பண்ணி நம்ம ரெக்கார்ட் சொல்யூஷன் கண்டுபிடிக்கலாம். இந்த மேட்ரிக்ஸில் ட்ரேஸ் என்ன வரும்னா இந்த மெயின் டயகோனல் எலிமெண்ட்டுக்கு சம்மேஷன் தான், தட் இஸ் 2 + k. இதோட வேல்யூ பாசிட்டிவாக இருக்கணும். அண்ட் ஆல்சோ இந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் என்ன வரும்னா 2k மைனஸ் 1 × 1 1. இதோட வேல்யூவும் கிரேட்டர் தென் 0 இருக்கணும். இந்த ஈக்குவேஷனில் இந்த 2 ரைட் சைடில் எடுத்தோம்னா கேக்கு வேல்யூ கிரேட்டர் தென் -2 அப்படின்னு கிடைக்கும். இந்த ஈக்குவேஷனில் இந்த -1 ரைட் சைடில் எடுத்தோம்னா 2k கிரேட்டர் தென் +1 ஆயிரும். ஸோ கேக்கு வேல்யூ கிரேட்டர் தென் 1/2 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இங்கே நமக்கு ரெண்டு கண்டிஷன்ஸ் கிடச்சிருக்குது. இந்த ரெண்டு கண்டிஷனையும் கம்பைன் பண்ணி நம்ம ஒரே கண்டிஷனாக ஆப்ஷன் கொண்டு வரணும். பிகாஸ் இந்த 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர். எய்தர் இதுவாக இருக்கும் அல்லது இதுவாக இருக்கும். இதில் ரெண்டு கேஸில் எதை நீங்கள் ஆன்சராக எடுத்தீங்கன்னாலும் இந்த ரெண்டு கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். சப்போஸ் கேக்க வேல்யூ கிரேட்டர் தேன் -2 இந்த ஆப்ஷனை எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கேக்கு -2 விடவும் பெருசாக ஒரு நம்பரை எடுத்து இந்த கண்டிஷன்ஸ் ரெண்டையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு செக் பண்ணலாம். -1 வந்துட்டு -2 ஒரு பெரிய நம்பர் தான். ஸோ கேக்க வேல்யூ -1 அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இந்த டிட்டர்மினன்ட்டுக்கு வேல்யூ பாசிட்டிவாக வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணலாமா? தட் இஸ் இந்த கேக்க பிளேஸில் -1 எடுத்தீங்கன்னா இந்த டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன வரும் பாருங்க. டிட்டர்மினன்ட் ஆஃப் 2 1 1 -1 இதோட வேல்யூ -2 -1 தட் இஸ் -3 வரும், விச் இஸ் நாட் கிரேட்டர் தேன் 0. இது வந்துட்டு பாசிட்டிவ் இல்லை. ஸோ இந்த ஆப்ஷனை மட்டும் நீங்கள் எடுத்தீங்கன்னாக்க இந்த செகண்ட் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அதனால இதை நீங்கள் எடுக்காதீங்க. சப்போஸ் இந்த வேல்யூவை எடுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. கேக்க வேல்யூ கிரேட்டர் தேன் 1/2. ஃபார் எக்ஸாம்பிள் 1 வந்துட்டு 1/2 ஒரு பெரிய நம்பர் தான். இப்போ கேக்க வேல்யூ 1 இருக்கிறப்ப இந்த செகண்ட் கண்டிஷன் இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் இதுவும் சாட்டிஸ்ஃபை ஆகும். இதில் கேக்கு பதிலாக 1 எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? இந்த ட்ரேஸ்க்கு வேல்யூ 2 + 1 தட் இஸ் 3 கிடைக்கும். 3 வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சா? ஸோ இந்த கேக்க வேல்யூ கிரேட்டர் தேன் 1/2 அப்படின்னு உள்ள ஆப்ஷனை நீங்கள் சூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்க இந்த ரெண்டு கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை ஆகும். ஸோ இந்த 4 ஆப்ஷனில் ஏ ஆப்ஷன் இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த மேட்ரிக்ஸோட ஐஜன் வேல்யூ வந்துட்டு பீக்க வேல்யூ 2 இருக்கிறப்ப 3:1 அந்த ரேஷியோலே இருக்குது. அண்ட் என்ன கேட்டிருக்காங்கன்னா என்ன ஒரு பீக்க வேல்யூலையும் இதே சேம் ரேஷியோவில் ஐஜன் வேல்யூ இருக்கும். அந்த பீக்க வேல்யூ என்ன அதை தான் கேட்டிருக்காங்க. தட் இஸ் இந்த மேட்ரிக்ஸில் ஒரு அன்னோன் பி இருக்குது பார்த்தீங்களா. இந்த பிக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் நம்ம கொடுக்குறப்ப இந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூஸ் வந்துட்டு 3:1 ரேஷியோவில் இருக்கும். அந்த ரெண்டு வேல்யூவில் ஒரு வேல்யூ எப்படி இருக்குதுன்னா 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இன்னொரு பீக்க வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அண்ட் இங்கே அந்த ஐஜன் வேல்யூ இருக்கக்கூடிய ரேஷியோ வந்துட்டு 3:1 அப்படின்னா அந்த ரெண்டு ஐஜன் வேல்யூவை எப்படி எடுத்துக்கலாம்னா 3kயும்
and 1k அப்படினே எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதில் இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போகிறோம். என்ன ப்ராப்பர்ட்டினா sum of eigen value equal to trace and product of eigen value equal to determinant value. இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி பீக்க வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். இங்கே இந்த ரெண்டு ஐஜன் வேல்யூக்கு சம்மேஷன் என்ன வரும்? 3k plus k which is equal to இந்த மேட்ரிக்ஸுக்கு ட்ரேஸ்க்கு வேல்யூ வந்துட்டு 2 plus p and product of these two eigen value that is 3k into k இதோட வேல்யூ எப்படி இருக்கும்? determinant of இந்த மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸுக்கு determinant என்ன பாருங்க? 2 into p that is 2p minus 1 into 1 அப்போ ரைட் சைடு வந்துட்டு 2p minus 1. இதில் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் லெஃப்ட் சைடு சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 3k plus k நாக்க 4k வரும். 4k equal to 2 plus p. செகண்ட் ஈக்குவேஷனில் 3 into k square equal to 2p minus 1 வரும். இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணால் போதும் நமக்கு pக்கு ஆன்சர் கிடச்சிரும். சால்வ் பண்ணுறதுக்கு பாருங்க இதில் லெஃப்ட் சைடில் k இருக்குது, இங்க k ஸ்கொயர்ல இருக்குது. ஸோ இந்த ஈக்குவேஷனை ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணீங்கன்னா லெஃப்ட் சைடு k ஸ்கொயருக்கு மாறிடும். அப்போ நமக்கு சிம்பிளிஃபிகேஷன் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஈக்குவேஷனை ஸ்கொயர் பண்ணலாம் ரெண்டு சைடும். அப்போ 4 ஸ்கொயர் தட் இஸ் 16k ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 plus p தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். இப்போ இது ஈக்குவேஷன் நம்பர் 1, இதை 2ன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஈக்குவேஷன் நம்பர் 1 ஈக்குவேஷன் நம்பர் 2ஆல் டிவைட் பண்ணிடலாம். லெஃப்ட் சைடு டிவைட் பண்ணுங்க, ரைட் சைடையும் டிவைட் பண்ணுங்க. அப்போ லெஃப்ட் சைடு நியூமரேட்டரில் 16k ஸ்கொயர் இருக்கும், டினாமினேட்டரில் 3k ஸ்கொயர் இருக்கும் ஈக்குவல் டு ரைட் சைடில் நியூமரேட்டரில் இந்த 2 plus p தி ஹோல் ஸ்கொயர் இருக்கும், டினாமினேட்டரில் இந்த 2p minus 1 இருக்கும். இதில் இந்த k ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். இப்போ ஜஸ்ட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிடலாம். அப்போ 3 into 2 plus p தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 16 into 2p minus 1 அப்படின்னு கிடைக்கும். which implies 3 தி ஹோல் into இது வந்துட்டு a plus b தி ஹோல் ஸ்கொயர் ஃபார்மில் இருக்குதா? அப்போ 2 ஸ்கொயர் 4 plus 2ab அப்போ 4p plus p square equal to இந்த 16 அப்படி உள்ளாடி கொண்டு ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 32p minus 16 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதில் இந்த 3 அப்படி உள்ளாடி கொண்டு இந்த 3 வேல்யூ கூட ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 12 plus 12p plus 3p ஸ்கொயர்னு கிடைக்கும். ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த வேல்யூவையும் லெஃப்ட் சைடில் எடுத்துடலாம். அப்போ minus 32p plus 16 equal to 0ன்னு கிடைக்கும். which implies இப்போ இதில் p ஸ்கொயர் டேர்மை ஃபர்ஸ்ட் எழுதிடலாம். 3p ஸ்கொயர் அப்புறம் p டேர்ம் வந்துட்டு இங்கேயும் இருக்குது ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா minus 20p அப்படின்னு கிடைக்கும். அடுத்த கான்ஸ்டன்ட் டேர்ம் இங்கே 12 இருக்குது, இங்கே 16 ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா plus 28 அப்படின்னு கிடைக்கும் ஈக்குவல் டு 0. இதில் இந்த பி ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட்டை 1 மாற்றி வச்சுக்கலாம். அதுக்கு 3ஆல் டிவைட் பண்ணிடலாம். அப்போ பி ஸ்கொயர் minus 20/3p plus 28/3 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். இது வந்துட்டு ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா பிக்கு 2 வேல்யூ கிடைக்கும். அதில் ஒரு வேல்யூ கண்டிப்பாக 2ஆக தான் இருக்கும். பிகாஸ் கொஸ்டினில் பியோட ஒரு வேல்யூ 2ன்னு கொடுத்துருக்காங்க. இன்னொரு பிக்கு வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷனில் அந்த ரெண்டு ரூட்டுக்கு ப்ராடக்ட் தான் இங்கே இருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டன்ட்டா. தட் இஸ் அந்த ரெண்டு ரூட்டையும் ப்ராடக்ட் பண்ணினீங்க அப்படின்னாக்க இந்த ப்ளஸ் 28/3 வரணும். இதை யூஸ் பண்ணி நம்ம ரெண்டாவது ரூட்டை கண்டுபிடிக்கலாம். இதில் ஒரு பீக்க வேல்யூ 2 தானே, அப்போ இதில் ஒரு நம்பர் 2. தென் 2 கூடால எந்த வேல்யூவை ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 28/3 வரும் பாருங்க. 28/3 into 2 தான். இதில் இந்த 2 கேன்சல் பண்ணிங்கன்னா அப்படியே ரைட் சைடுக்கு வேல்யூ கிடச்சிரும். அப்போ இங்கே ஒரு ரூட் வந்துட்டு 2, அடுத்த வேல்யூ வந்துட்டு 28/6. இதுதான் ரிக்கியோட ஆன்சர். 28/3 into 2 அப்படின்னாக்க 2 இங்கே கேன்சல் ஆகி 14/3ன்னு கிடைக்கும். தட் இஸ் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஐஜன் வேல்யூஸ் ஐஜன் வெக்டர்ஸ் எல்லாம் எப்படி எல்லாம் இருக்கும்னு 4 ஆப்ஷனாக கொடுத்துருக்காங்க. சப்போஸ் ஒரு ரியல் மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூஸ் ரியலாக இருந்தது அப்படின்னாக்கா அதோட ஐஜன் வெக்டாரும் ரியலாக தான் இருக்கும். சப்போஸ் அந்த ஐஜன் வேல்யூ இமேஜினரி அல்லது காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருந்தது அப்படின்னா ஐஜன் வெக்டார் ஆல்சோ இமேஜினரியாக தான் இருக்கும், மாறி வராது. தட் இஸ் ரியல் ஐஜன் வேல்யூவும் காம்ப்ளெக்ஸ் ஐஜன் வெக்டாரும் அப்படி இருக்காது. அதே போல் ஐஜன் வேல்யூ காம்ப்ளெக்ஸாக இருந்ததுன்னா ஐஜன் வெக்டார்ஸ் ரியலாக இருக்காது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய பி ஆப்ஷன் அண்ட் சி ஆப்ஷன் இந்த ரெண்டும் வர்றதுக்கு பாசிபிளே கிடையாது. எய்தர் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் அல்லது லாஸ்ட் ஆப்ஷன் இதில் ஏதோ ஒன்று தான் கரெக்ட் ஆன்சராக இருக்கும். ஸோ இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூஸை கண்டுபிடிச்சா போதும். அண்ட் இது வந்துட்டு ஒரு 2/2 மேட்ரிக்ஸ். ஸோ இந்த மேட்ரிக்ஸுக்கு 2 ஐஜன் வேல்யூ உண்டு. சப்போஸ் அந்த 2 ஐஜன் வேல்யூஸ் வந்துட்டு λ1 λ2ன்னு வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறோம். சம் ஆஃப் ஐஜன் வேல்யூஸ் ஈக்குவல் டு trace value and product of eigen value equal to determinant of given matrix. இங்க கொடுத்திருக்கக்கூடிய மேட்ரிக்ஸுக்கு ட்ரேஸ்க்கு வேல்யூ அப்படின்னாக்க 0. தட் இஸ் மெயின் டயகோனல் எலிமெண்ட்டை ஆட் பண்ணுங்க 0 வரும். ஸோ இதில் நமக்கு 0 கிடைக்கும். அண்ட் இந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன வரும் பாருங்க. 2 into -2னா -4, தென் -4 into -4னா -16. ஸோ இங்கே +16 மாறிடும். தட் இஸ் +12 வரும்.
இப்போ இதில் ஃபஸ்ட் இக்குவேஷனில் இருந்து லாம்டா 1க்கு வேல்யூ வந்துட்டு மைனஸ் லாம்டா 2 கிடைக்கும். இதை கொண்டு செகண்ட் இக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். தட் இஸ் இல்லை லாம்டா 1க்கு பதிலாக மைனஸ் லாம்டா 2 சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா லாம்டா 2 இன்ட்டு லாம்டா 2 தட் இஸ் மைனஸ் லாம்டா 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு 12 கிடைக்கும். அப்போ லாம்டா 2 ஸ்கொயருக்கு வேல்யூ மைனஸ் 12 கிடைக்கும். அப்போ லாம்டா 2க்கு வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் மைனஸ் 12. இதை நம்ம எப்படி எழுதிடலாம்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 12 இன்ட்டு ரூட் ஆஃப் மைனஸ் 1 எழுதிடலாம். பட் ரூட் ஆஃப் மைனஸ் 1க்கு வேல்யூ ஐ தட் இஸ் லாம்டா 2க்கு வேல்யூ ப்ளஸ் ரூட் 12 ஐயா இருக்கும் அல்லது மைனஸ் ரூட் 12 ஐயா இருக்கும். லாம்டா 2க்கு வேல்யூ ப்ளஸ் ரூட் 12 ஐ அப்படின்னாக்க லாம்டா 1க்கு வேல்யூ இதுக்கு நெகட்டிவாக இருக்கும். தட் இஸ் லாம்டா 1க்கு வேல்யூ மைனஸ் ரூட் 12 ஐயா இருக்கும். சப்போஸ் லாம்டா 2க்கு வேல்யூ மைனஸ் ரூட் 12 ஐயா இருந்ததுன்னா லாம்டா 1க்கு வேல்யூ ப்ளஸ் ரூட் 12 ஐயா இருக்கும். இங்கே நமக்கு ஐஜன் வேல்யூஸ் காம்ப்ளெக்ஸ் நம்பரில் இருக்குது. ஸோ ஐஜன் வெக்டார் ஆல்சோ கண்டிப்பாக காம்ப்ளெக்ஸாக தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இங்கே ஏ மேட்ரிக்ஸ் வந்துட்டு எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னா U இன்ட்டு V டிரான்ஸ்போஸ். U அப்படிங்கிறது ஒரு காலம் மேட்ரிக்ஸ், Vயும் காலம் மேட்ரிக்ஸ் தான். பட் V டிரான்ஸ்போஸ் அப்படிங்கிறப்ப ரோ மேட்ரிக்ஸ் ஆயிரும். தட் இஸ் இங்கே காலமில் இருக்கிறது ரோவில் வந்துடும். ஸோ ஏ மேட்ரிக்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணுறாங்கன்னா U மேட்ரிக்ஸையும் V டிரான்ஸ்போஸையும் ப்ராடக்ட் பண்ணி ஃபார்ம் பண்ணுறாங்க. இந்த U மேட்ரிக்ஸ் வந்துட்டு ஒரு 2/1 மேட்ரிக்ஸ். பட் V டிரான்ஸ்போஸ் வந்துட்டு ஒரு 1/2 மேட்ரிக்ஸ். ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் கிடைக்கும். அப்போ ஏ வந்துட்டு ஒரு 2/2 மேட்ரிக்ஸ் அப்படின்னா இதுக்கு 2 ஐஜன் வேல்யூஸ் இருக்கும். இதில் உள்ள மேக்ஸிமம் ஐஜன் வேல்யூவை தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இங்கே ஏ அப்படிங்கிற அந்த மேட்ரிக்ஸ் எப்படி இருக்குதுன்னா U அண்ட் V டிரான்ஸ்போஸுங்கிற 2 மேட்ரிக்ஸுக்கு ப்ராடக்டில் இருக்குது. இதில் U அப்படிங்கிறது ஒரு காலம் மேட்ரிக்ஸ், V டிரான்ஸ்போஸுங்கிறது ஒரு ரோ மேட்ரிக்ஸ். இப்படிப்பட்ட 2 மேட்ரிக்ஸை ப்ராடக்ட் பண்ணி கிடைக்கக்கூடிய அந்த மேட்ரிக்ஸுக்கு ஒரு ஐஜன் வேல்யூ எப்படி இருக்கும்னா கண்டிப்பாக இந்த மேட்ரிக்ஸை மாற்றி ப்ராடக்ட் பண்ணுங்கள் அந்த வேல்யூவாக தான் இருக்கும். தட் இஸ் V டிரான்ஸ்போஸ் இன்ட்டு யூவாக தான் இருக்கும். ரிமைனிங் ஐஜன் வேல்யூ எல்லாம் 0வாக இருக்கும். இதில் இந்த V டிரான்ஸ்போஸ் இதோட டைமென்ஷன் வந்துட்டு 1/2 அண்ட் U மேட்ரிக்ஸ் அதோட டைமென்ஷன் வந்துட்டு 2/1. அப்போ இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னாக்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ரிக்வயர்டு ஆன்சர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மேட்ரிக்ஸ் அதோட டைமென்ஷன் வந்துட்டு 1/1 தான். தட் இஸ் ஒரே ஒரு எலிமெண்ட் தான் நமக்கு கிடைக்கும். அந்த எலிமெண்ட் தான் இந்த மேட்ரிக்ஸுக்கு ஒரு ஐஜன் வேல்யூவாக இருக்கும். ரிமைனிங் ஐஜன் வேல்யூ எல்லாம் 0வாக தான் இருக்கும். இப்போ நம்ம இந்த V டிரான்ஸ்போஸ் அண்ட் யூவை ப்ராடக்ட் பண்ணலாம். V டிரான்ஸ்போஸுக்கு வேல்யூ 1/1, யூக்கு வேல்யூ 1/2 which is equal to இப்போ நம்ம இந்த ஃபர்ஸ்ட் ரோவை இங்கே காலம் கூடால ப்ராடக்ட் பண்ணலாம். இப்போ 1 × 1 1 ப்ளஸ் 1 × 2 2 தட் இஸ் 3 கிடைக்கும். ஸோ இந்த ஏ மேட்ரிக்ஸுக்கு 2 ஐஜன் வேல்யூ உண்டு பார்த்தீங்களா, அதில் உள்ள ஒரு ஐஜன் வேல்யூ 3, அடுத்த ஐஜன் வேல்யூ 0வாக இருக்கும். சப்போஸ் ஏ மேட்ரிக்ஸ் வந்துட்டு ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் அப்படின்னாக்கா 3 ஐஜன் வேல்யூ கிடைக்கும். அதில் உள்ள ஒரு ஐஜன் வேல்யூ இப்படி கண்டுபிடிக்கணும். ரிமைனிங் ஐஜன் வேல்யூ எல்லாமே 0வாக இருக்கும். புரியுதாம்மா? இந்த 2 ஐஜன் வேல்யூவில் மேக்ஸிமம் ஐஜன் வேல்யூனா அந்த 3 தான். ஸோ ஆன்சர் 3. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க, அதோட ஐஜன் வேல்யூஸும் கொடுத்துருக்காங்க, அதோட ஐஜன் வெக்டார்ஸை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இங்கே வந்துட்டு ஐஜன் வெக்டார்ஸ்னேக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷனில் மோர் தேன் 1 ஆப்ஷன் கரெக்டாக இருக்கும். தட் இஸ் -5 அந்த ஐஜன் வேல்யூக்கு கரஸ்பாண்டிங் ஐஜன் வெக்டார்ஸும் இங்கே இருக்கும், 7க்கு கரஸ்பாண்டிங் ஐஜன் வெக்டாரும் இங்கே இருக்கும். இங்கே நம்ம ஐஜன் வெக்டார்ஸை தான் கண்டுபிடிக்கணும். ஆர்டினரி மெத்தடில் நீங்கள் ஐஜன் வெக்டார்ஸ் கண்டுபிடிச்சிட்டே இருந்தீங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும். ஸோ இங்கே ஷார்ட்கட் மெத்தட் யூஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் இந்த ஆன்சரில் இருந்து இந்த மேட்ரிக்ஸுக்கு கரெக்டான ஐஜன் வெக்டாரை நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கு நம்ம எந்த இக்குவேஷன் யூஸ் பண்ணணும்னா AX = λx. யூஸ்வலாக இந்த இக்குவேஷன் யூஸ் பண்ணி தான் நம்ம ஐஜன் வெக்டார்ஸ் கண்டுபிடிப்போம். தட் இஸ் A - λI தி ஹோல் இன்ட்டு x = 0. இதை யூஸ் பண்ணி தான் நம்ம யூஸ்வலாக ஆர்டினரி மெத்தடில் ஐஜன் வெக்டார்ஸ் கண்டுபிடிப்போம். இதை தான் நம்ம இப்படி எழுதியிருக்கிறோம். எக்ஸ் அப்படின்னா ஐஜன் வெக்டார், லாம்டாங்கிறது ஐஜன் வேல்யூ. ஸோ இந்த ஆப்ஷனில் இருக்கிறதெல்லாம் எக்ஸோட வேல்யூ, தட் இஸ் அந்த ஐஜன் வெக்டாருக்கு வேல்யூ. ஒவ்வொரு ஆப்ஷனையும் நம்ம இப்போ செக் பண்ணலாம். தட் இஸ் ஏக்கு வேல்யூ இந்த வேல்யூ 4 3 9 -2 தென் இன்டு உங்களோட ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் உள்ள எக்ஸுக்கு வேல்யூவை சூஸ் பண்ணிக்கலாம். 1 1 ஈக்குவல் டு இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுறப்ப லாம்டா இன்டு இங்கே இருக்கக்கூடிய சேம் வெக்டார் கிடைக்கணும். இங்கே வரக்கூடிய இந்த வேல்யூ தான் இந்த ஐஜன் வேல்யூவாக இருக்கும். இங்கே -5 அல்லது 7 இந்த நம்பர்ஸ் இங்கே வரும். இப்படி நம்மளால் அரேஞ்ச் பண்ண முடிஞ்சதுன்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த வெக்டார் வந்துட்டு கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸுக்கு ஒன் ஆஃப் தி ஐஜன் வெக்டாராக இருக்கும். இப்போ நம்ம இதை ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணலாம். உங்களோட ஃபர்ஸ்ட் ரோ கூட உங்களோட காலம் எலிமெண்ட்டை ப்ராடக்ட் பண்ணி எழுதலாம். இட் இஸ் 4 × 1 4 தென் ப்ளஸ் 3 × 1 3. அடுத்தது இங்கே செகண்ட் ரோ கூட இந்த காலம் வேல்யூஸை ப்ராடக்ட் பண்ணலாம். 9 × 1 9 ப்ளஸ் -2 × 1 -2
தட் இஸ் 7 7 கிடைக்கும். இதில் 7 காமனாக இருக்குதா, அதை வெளியில் எடுத்துடலாம். அப்போ இங்கே ரிமைனிங் 1 1 வரும். இது எந்த ஃபார்மில் இருக்குது பாருங்க, இங்கே இருக்கிறது ஏ மேட்ரிக்ஸ், தென் இன்டு இது வந்துட்டு எக்ஸ் ஈக்குவல் டு இது வந்துட்டு லாம்டா, இது வந்துட்டு எக்ஸ். தட் இஸ் லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய இதே வெக்டார் தான் இங்கே ரைட் சைட்லேயும் வரும். இங்கே அவுட் சைடில் இருக்கக்கூடிய 7 வந்துட்டு ஐஜன் வேல்யூ. ஸோ இந்த 7ங்கிற இந்த ஐஜன் வேல்யூக்கு கரஸ்பாண்டிங் ஐஜன் வெக்டார் வந்துட்டு இந்த ஆப்ஷன் ஏல உள்ளது. இதுதான் கரெக்ட். அடுத்தது செகண்ட் ஆப்ஷன், இதை செக் பண்ணி பார்க்கலாம். தட் இஸ் ஏ இன்டு எக்ஸ், ஏக்கு வேல்யூ 4 3 9 -2 இன்டு இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன இருக்குது 3 4. இப்போ இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணலாம். இந்த ஃபர்ஸ்ட் ரோ கூட இந்த காலம் வேல்யூஸை ப்ராடக்ட் பண்ணலாம். 4 × 3 = 12 ப்ளஸ் 3 × 4 = 12. அடுத்தது 9 × 3 = 27, தென் -2 × 4 = -8 equal to 12 plus 12 னா 24, then 27 minus 8 னா 19. இப்போ இதில் இருந்து காமனாக நம்ம வெளியில் ஒரு வேல்யூவையும் எடுத்து எழுத முடியாது. தட் இஸ் இதோட வேல்யூவை சம் நம்பர் இன்டு இங்கே இருக்கக்கூடிய வெக்டார் 3 4 இந்த ஃபார்மில் எழுத முடியாது. அப்போ இந்த செகண்டாக இருக்கக்கூடிய இது வந்துட்டு கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வெக்டாராக இருக்காது. அடுத்தது நெக்ஸ்ட் ஆப்ஷனில் உள்ளது கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம். இங்கே அதே போல தான் மேட்ரிக்ஸ் ஏயை ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். அடுத்து இந்த வெக்டார் 2 -6 ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணாக்க 4 × 2 8, then plus 3 × 6 -18. அடுத்தது செகண்ட் ரோ கூடல இந்த வேல்யூஸை ப்ராடக்ட் பண்ணலாம். 9 × 2 னா 18, அடுத்தது -2 × -6 னா +12 which is equal to -10. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னாக்க 30 வரும். இதில் -5 நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே ரிமைனிங் +2 இருக்கும், இங்கே வந்துட்டு -6 இருக்கும். இது வந்துட்டு ஏ, இது வந்துட்டு எக்ஸ் ஈக்குவல் டு அவுட் சைடில் இருக்கிறது லாம்டா போல இருக்குது, இங்கே இருக்கிறது இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய சேம் வெக்டார் எக்ஸ். தட் இஸ் இது வந்துட்டு ஏஎக்ஸ் ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ் அந்த ஃபார்மில் நம்மளால் எழுத முடியுதா? ஸோ இந்த வெக்டார் வந்துட்டு லாம்டாவுக்கு -5 இருக்கிறப்ப கரஸ்பாண்டிங் ஐஜன் வெக்டார். ஸோ இங்கே ஆப்ஷன் ஏயும் சியும் தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ஐஜன் வெக்டாருக்கு கரஸ்பாண்டிங்காக உள்ள ஐஜன் வேல்யூஸ் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே நம்ம என்ன செய்யணும்னா ஏ அண்ட் எக்ஸ் ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணணும். இதை வந்துட்டு சம் கான்ஸ்டன்ட் இன்டு இந்த எக்ஸ் அந்த ஃபார்மில் நம்மளால் எழுத முடியுதான்னு பார்க்கணும். தட் இஸ் இங்கே என்ன வெக்டார் இருக்குதோ அதே தான் இங்கே வரணும். அப்படி எழுத முடிஞ்சதுன்னா இந்த அவுட் சைடில் இருக்கும் பாருங்க ஒரு நம்பர், இதுதான் இந்த ஐஜன் வெக்டாருக்கு கரஸ்பாண்டிங் ஐஜன் வேல்யூவாக இருக்கும். இங்கே எக்ஸ் தான் இங்கே கொடுத்துருக்காங்க ஐஜன் வெக்டார். ஃபஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம் 4 2 2 4, தென் இன்டு இந்த எக்ஸ் மேட்ரிக்ஸ் 1 0 1 1 0 1 ஈக்குவல் டு இப்போ இதை ப்ராடக்ட் பண்ணலாமா? இங்குள்ள ஃபர்ஸ்ட் ரோ கூடால இங்குள்ள காலம் வேல்யூஸை ப்ராடக்ட் பண்ணி எழுதணும். அப்போ 4 × 101 னா 404 ப்ளஸ் அடுத்தது 2 × 101 னா 202. அடுத்தது செகண்ட் ரோ கூடால இந்த காலம் வேல்யூஸை ப்ராடக்ட் பண்ணணும். 2 × 101 னா 202 ப்ளஸ் 4 × 101 னா 404 ஈக்குவல் டு இந்த ரெண்டு ஆட் பண்ணிங்கன்னா 606, இங்கேயும் 606. இதில் நம்ம 6 காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கேயும் 101 வரும், இங்கேயும் 101 வரும். இப்போ இது எந்த ஃபார்மில் இருக்குது பாருங்கள், இது ஏ இது எக்ஸ் ஈக்குவல் டு இது வந்துட்டு லாம்டா, இது வந்துட்டு எக்ஸ் அந்த ஃபார்மில் வந்துட்டா. இதில் இங்கே இருக்குது பாருங்கள் எக்ஸ், இதுதான் ஐஜன் வெக்டார், அவுட் சைடில் இருக்கக்கூடிய நம்பர் இதுதான் ஐஜன் வேல்யூ. ஸோ இந்த ஐஜன் வெக்டாருக்கு கரஸ்பாண்டிங் ஐஜன் வேல்யூ 6. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இதுவும் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் போலே தான். இந்த வெக்டாருக்கு கரஸ்பாண்டிங் ஐஜன் வேல்யூஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஏ அண்ட் எக்ஸை ப்ராடக்ட் பண்ணலாம். ஏ மேட்ரிக்ஸ் வந்துட்டு 4 2 3 3, தென் இன்டு இதான் எக்ஸ் மேட்ரிக்ஸ், எக்ஸ்னா ஐஜன் வெக்டார் 2 -3 ஈக்குவல் டு இந்த ரோ கூடல இந்த காலத்தை ப்ராடக்ட் பண்ணணும். 4 × 2 னா 8, 2 × -3 னா -6, தென் செகண்ட் ரோ கூடல இந்த காலத்தை ப்ராடக்ட் பண்ணலாம். 3 × 2 னா 6, தென் 3 × -3 னா -9 ஈக்குவல் டு 8 - 6 நாக 2, 6 - 9 நாக -3. இப்போ இந்த மேட்ரிக்ஸை சம் கான்ஸ்டன்ட் இன்டு இந்த மேட்ரிக்ஸ் அந்த ஃபார்மில் எழுத முடியுதான்னு பார்க்கணும். இதே வேல்யூஸ் தான் இங்கேயும் இருக்குது, பட் சைன் மட்டும் தான் மாறி இருக்குது. ஸோ ஒரு மைனஸை நம்ம வெளியில் எடுத்துட்டோம்னா, தட் இஸ் -1 வெளியில் எடுத்துட்டோம்னா இங்கே ரிமைனிங் -2 இருக்கும், இங்கே வந்துட்டு ரிமைனிங் +3 இருக்கும். இப்போ இதில் பாருங்கள் இங்கே இருக்கக்கூடிய சேம் மேட்ரிக்ஸ் தான் இங்கேயும் இருக்குது. ஸோ இது வந்துட்டு எந்த ஃபார்மில் இருக்குதுன்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ் அந்த ஃபார்ம்லேயே இருக்குது. லாம்டாக்கு பதிலாக -1 இருக்குது. ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு ஆன்சர் வந்துட்டு -1. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த மேட்ரிக்ஸுக்கு ஒன் ஆஃப் தி ஐஜன் வெக்டார் என்ன அப்படின்ட்டு கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. ஐஜன் வெக்டார்ஸ் தான் இங்கே சொல்யூஷனில் கொடுத்துருக்காங்க. 2 ஐஜன் வெக்டாரையும் கண்டுபிடிக்க சொல்லலை, ஒரு ஐஜன் வெக்டார் தான். ஸோ ஒவ்வொரு ஐஜன் வெக்டாரையும் நம்ம இப்போ செக் பண்ணலாம். என்ன செக் பண்ணணும்னா ஏஎக்ஸ் ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு பார்த்தா போதும். ஏ அப்படிங்கிறது கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ், எக்ஸ் அப்படிங்கிறது இந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய அந்த வெக்டார்ஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வெக்டார் எடுத்து செக் பண்ணலாம். ஏ மேட்ரிக்ஸ் வந்துட்டு இங்கே -4 2, தென் 4 3, தென் இன்டு
இந்த ஃபஸ்ட் ஐஜன் வெக்டார் வந்துட்டு 3 2. இப்போ இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிடலாம். அதுக்கு இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் ரோ கூடால இங்கே இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் காலம் வேல்யூஸை ப்ராடக்ட் பண்ணி எழுதணும். தட் இஸ் -4 and 3 ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா -12, தென் ப்ளஸ் 2 into 2னா 4. அடுத்தது செகண்ட் ரோ கூடால இந்த காலம் எலிமெண்ட்டை ப்ராடக்ட் பண்ணி எழுதணும். 4 into 3னா 12, தென் ப்ளஸ் 3 into 2னா 6 ஈக்குவல் டு -8 ப்ளஸ் 18. இப்போ இதில் ஏதாவது நம்பர்ஸை நம்ம காமனாக வெளியில் எடுத்தோம்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய அந்த வெக்டார் வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய வெக்டார் அப்படி இருக்குதா, தட் இஸ் இப்படி நம்மளால் அரேஞ்ச் பண்ண முடியுதான்னு செக் பண்ணணும். அப்படி முடிஞ்சதுன்னா இந்த வெக்டார் தான் ஏ மேட்ரிக்ஸுக்கு ஒன் ஆஃப் தி ஐஜன் வெக்டாராக இருக்கும். பட் நீங்கள் இதில் காமனாக இருக்கக்கூடிய வேல்யூவை வெளியில் எடுத்தீங்கன்னா இந்த ஃபார்மில் அரேஞ்ச் பண்ண முடியாது. இந்த -8 and 18ல் காமனாக இருக்கக்கூடிய நம்பர்னு பார்த்தீங்கன்னா 2 தான். ஸோ நீங்கள் 2 வெளியில் எடுத்தீங்கன்னா இங்கே -4 இருக்கும் அண்ட் இங்கே வந்துட்டு 9 இருக்கும். ஸோ விச் இஸ் நாட் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் இன்டு 3 2. இந்த ஃபார்மில் நம்மளால் இங்கே எழுத முடியாது. ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்டாக இருக்காது. அடுத்தது செகண்ட் ஆப்ஷனை செக் பண்ணி பார்க்கலாம். இங்கே மறுபடியும் ஏ மேட்ரிக்ஸ் எழுதிக்கலாம். -4 2 4 3 தென் இன்டு இங்கே எக்ஸ் வந்துட்டு 4 3 விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணலாம். -4 and 4 ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா -16, தென் ப்ளஸ் 2 into 3னா 6. அடுத்தது செகண்ட் ரோவில் உள்ள ஃபர்ஸ்ட் வேல்யூ 4 and இந்த 4 ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 16, தென் 3 into 3னா +9 ஈக்குவல் டு, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா -10 வரும், இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 25 வரும். இப்போது இந்த மேட்ரிக்ஸில் ஏதாவது நம்ம காமனாக வேல்யூஸ் வெளியில் எடுத்தோம்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் இப்படி வரணும், 4 3 அந்த ஃபார்மில் வரணும். அப்படி இங்கே வரதுக்கு பாசிபிள் இல்லை. பிகாஸ் இந்த ரெண்டு வேல்யூவில் காமனாக உள்ளது வேல்யூனா 5 தான். ஸோ 5ஐ நீங்கள் வெளியில் எடுத்தீங்கன்னா இங்கே ரிமைனிங் -2 இருக்கும், இங்கே ரிமைனிங் 5 இருக்கும். ஸோ விச் இஸ் நாட் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் இன்டு மேட்ரிக்ஸ் 4 3. ஸோ ஆப்ஷன் பியும் கரெக்ட் ஆன்சராக இருக்காது. அடுத்தது ஆப்ஷன் சியில் உள்ள வெக்டார் கரெக்ட் ஆன்சராக இருக்குமான்னு பார்க்கலாம். அதுக்கு மறுபடியும் இந்த கண்டிஷனை செக் பண்ணணும். தட் இஸ் மேட்ரிக்ஸ் ஏ எழுதிக்கலாம். அடுத்தது இங்கே இருக்கக்கூடிய எக்ஸுக்கு வேல்யூ 2 -1. ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா -4 and 2 -8 கிடைக்கும். தென் 2 and -1 ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா -2. அடுத்தது செகண்ட் ரோ வேல்யூ கூட இந்த காலம் வேல்யூவை ப்ராடக்ட் பண்ணணும். 4 into 2னா 8, 3 into -1னா -3, தட் இஸ் -10 and +5 வரும். இதில் இந்த ரெண்டு நம்பர்லேயும் காமனாக இருக்கிறது 5. அதுலேயும் நீங்கள் -5ஐ வெளியில் எடுத்தீங்கன்னா இங்கே ரிமைனிங் +2 வரும், இங்கே ரிமைனிங் -1 வரும். இந்த வேல்யூ நமக்கு எப்படி இருக்குது பாருங்க, லாம்டா இன்டு இங்கே இருக்கக்கூடிய சேம் வெக்டார் தான் இங்கேயும் இருக்குது. தட் இஸ் இது வந்துட்டு எந்த ஃபார்மில் இருக்குதுன்னா a into x ஈக்குவல் டு லாம்டா x அந்த ஃபார்ம்லேயே இருக்குது. ஸோ இந்த வெக்டார் வந்துட்டு கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸுக்கு ஒரு ஐஜன் வெக்டாராக இருக்கும். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் அந்த மேட்ரிக்ஸோட ரெண்டு ஐஜன் வெக்டார் இப்படி தான் இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. இதில் ரெண்டு கான்ஸ்டன்ட் இருக்கு பாருங்க, ஏ அண்ட் பி. அந்த ரெண்டு கான்ஸ்டன்டோட அடிஷனுக்கு வேல்யூவை கேட்டிருக்காங்க. ஐஜன் வேல்யூஸை கொடுக்கல, பட் கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் வந்துட்டு ஒரு அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸ். இந்த அப்பர் ட்ரையாங்குலர் மேட்ரிக்ஸில் ஐஜன் வேல்யூ என்னவா இருக்கும்னா அந்த மெயின் டயகனலில் உள்ள எலிமெண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இங்கே ஐஜன் வேல்யூ எதெல்லாம்னா 1 2 தான். சப்போஸ் 1ஓட ஐஜன் வெக்டார் தான் 1a அண்ட் 2ஓட ஐஜன் வெக்டார் 1bன்னு வச்சுக்கோங்க. இப்போ a + bக்கு வேல்யூ தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். இதுக்கு நம்ம என்ன ரிலேஷன் யூஸ் பண்ணணும்னா, யூஸ்வலாக நம்ம ஐஜன் வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம்ல ஒரு ஈக்குவேஷன் ax ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ், இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஏ மேட்ரிக்ஸ் வந்துட்டு 1 2 0 2 அண்டு எக்ஸுங்கிறது ஐஜன் வெக்டார். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த 1a இந்த ஐஜன் வெக்டார் எடுத்துக்கலாம். 1a ஈக்குவல் டு லாம்டா. நம்ம 1ஓட ஐஜன் வெக்டாரை தான் 1aன்னு எடுத்துருக்கிறோம். ஸோ இங்கே லாம்டாக்கு பதிலாக 1 போட்டுடலாம். தென் இன்ட்டு எக்ஸுக்கு வேல்யூ 1a. இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு ஒரு ஈக்குவேஷன் வரும். அடுத்தது லாம்டாவுக்கு 2வும் ஐஜன் வெக்டார் எக்ஸுக்கு பதிலாக 1bயும் இந்த ஈக்குவேஷனில் கொண்டு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ இந்த ஈக்குவேஷன் வந்துட்டு 1 2 0 2 இன்ட்டு 1b ஈக்குவல் டு லாம்டாக்கு வேல்யூ 2 இன்ட்டு 1b அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதை ரெண்டையும் சிம்பிளிஃபை பண்ணிடலாம். இதில் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் ப்ராடக்ட் பண்ணணும்னா 1 into 1 1 ப்ளஸ் 2 into ஏனா 2a. அடுத்தது செகண்ட் ரோ கூட இந்த காலம் வேல்யூஸை ப்ராடக்ட் பண்ணணும். 0 into 1னா 0, தென் ப்ளஸ் 2 into ஏனா 2a ஈக்குவல் டு இந்த ரைட் சைடுக்கு வேல்யூ 1 அப்படி உள்ளாடி கொண்டு ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 1a அப்படின்னு தான் கிடைக்கும். அதே போல் இந்த ஈக்குவேஷனில் இந்த ரெண்டு மேட்ரிக்ஸையும் ப்ராடக்ட் பண்ணலாம். அதுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ரோ கூட இந்த காலத்தை ப்ராடக்ட் பண்ணி எழுதிடலாம். 1 into 1னா 1 ப்ளஸ் 2 into bனா 2b. தென் செகண்ட் ரோ கூட இந்த வேல்யூவை ப்ராடக்ட் பண்ணணும். 0 into 1னா 0 ப்ளஸ் 2 into b ஈக்குவல் டு ரைட் சைடில் இந்த 2 அப்படி இந்த மேட்ரிக்ஸ் கூட கொண்டு ப்ராடக்ட் பண்ணி எழுதலாம். அப்போ 2ம் 2b அப்படின்னு கிடைக்கும். இப்போ நமக்கு இங்கே ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1, இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 2. இதில் பாருங்க லெஃப்ட் சைட்லேயும் ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, ரைட் சைட்லேயும் ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது. ரெண்டு மேட்ரிக்ஸ்லேயும் ஒரே ஒரு காலம் வேல்யூஸ் தான் இருக்குது. ஸோ கரஸ்பாண்டிங் எலிமெண்ட்டும் இங்கே ஈக்குவலாக தான் இருக்கும். தட் இஸ் லெஃப்ட் சைடில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த வேல்யூவும் ரைட் சைடில் ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த வேல்யூவும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ 1 + 2a ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும்.
இதிலிருந்து 2a வேல்யூ 0ன்னு வரும். a வேல்யூ 0/2னா 0 தான். அதே போல் இங்கேயும் லெஃப்ட் சைடில் உள்ள இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட் ரைட் சைடில் உள்ள இந்த ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். இதிலிருந்து 2b வேல்யூ ஈக்குவல் டு இந்த 1 அப்படியே ரைட் சைடில் எடுத்தோம்னா 2 - 1ன்னு கிடைக்கும். தட் இஸ் 1. அப்போ b வேல்யூ என்ன வரும்? 1/2ன்னு வரும். ஸோ இங்கே a வேல்யூ 0, b வேல்யூ 1/2. இப்போ நமக்கு தேவை வந்துட்டு a + b தான். ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா 0 + 1/2 தட் இஸ் 1/2 அப்படின்னு கிடைக்கும். இட் இஸ் ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். இங்கே நம்ம 1ஓட ஐஜன் வெக்டார் 1a அண்ட் 2ஓட ஐஜன் வெக்டார் 1b இப்படின்னு அசியூம் பண்ணிக்கிட்டு தான் இப்படி ப்ரொசீட் பண்ணணும். அப்போ நமக்கு இப்படி ஆன்சர் வந்தது. சப்போஸ் நீங்கள் மாற்றி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. 2க்கு ஐஜன் வெக்டார் வந்துட்டு 1aயும் 1க்கு ஐஜன் வெக்டார் வந்துட்டு 1b அப்படின்னு எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக a வேல்யூ 0ன்னு வராது. a வேல்யூ 1/2 வரும், b வேல்யூ 0ன்னு வரும். தட் இஸ் இந்த a b வேல்யூ மாறி வரும். எப்படி வந்தாலும் ரெண்டையும் ஃபைனலாக ஆட் பண்ணுறப்ப நமக்கு 1/2 தான் வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இங்கே ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட 2 ஐஜன் வெக்டார்ஸ் எதெல்லாம் அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த ஆப்ஷன்ல எல்லாம் 2 ஐஜன் வெக்டார்ஸும் கொடுத்துருக்காங்க. நம்ம 1 by 1 செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏல உள்ள இந்த ஐஜன் வெக்டார் தான் இந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வெக்டார்ஸானு செக் பண்ணலாம். அதுக்கு வந்துட்டு ax = λx இந்த ஈக்குவேஷனை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த 2 ஐஜன் வெக்டாரில் ஒரு ஐஜன் வெக்டாரை எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஐஜன் வெக்டார் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா மட்டும் அடுத்த ஐஜன் வெக்டாரையும் செக் பண்ணுங்க. சப்போஸ் ஃபர்ஸ்ட் ஐஜன் வெக்டாரே சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா ஆப்ஷன் ஏல உள்ள ரெண்டுமே தப்பாக தான் இருக்கும். அடுத்த ஆப்ஷனுக்கு போயிடலாம். புரியுதாமா? ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 3 இந்த வெக்டாரை எடுத்துக்கலாம். அப்போது மேட்ரிக்ஸ் A 1 5 3 3 தென் இன்டு இங்கே இருக்குது 1 3 ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணால் λ இன்டு எக்ஸ் இந்த ஃபார்மில் வரணும். தட் இஸ் சம் கான்ஸ்டன்ட் இன்டு இங்கே இருக்கக்கூடிய சேம் வெக்டார். இப்படி நமக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கணும். இப்படி ரீஅரேஞ்ச் பண்ண முடியுதா அப்படின்னு நம்ம இப்போ செக் பண்ணலாம். இதை ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் ரோ கூடால இங்கே உள்ள காலம் எலிமெண்ட்ஸை ப்ராடக்ட் பண்ணணும். தட் இஸ் 1 × 1 1 ப்ளஸ் 5 × 3 15. அடுத்தது இங்கே உள்ள செகண்ட் ரோ கூடால இந்த காலத்தை ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ 3 × 1 3 ப்ளஸ் 3 × 3 9 ஈக்குவல் டு 16. இங்கே வந்துட்டு 12. இதில் காமனாக உள்ள வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க 4 நீங்கள் வெளியில் எடுத்தீங்கன்னா இங்கே 4 வரும், இங்கே வந்துட்டு 3 வரும். பட் விச் இஸ் நாட் ஈக்குவல் டு சம் கான்ஸ்டன்ட் இன்டு இந்த 1 3. ஸோ கண்டிப்பாக ஆப்ஷன் ஏல உள்ள வெக்டார் இந்த கொடுத்துருக்கிற மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வெக்டாராக இருக்காது. அடுத்தது பி ஆப்ஷன், இதை செக் பண்ணலாமா? இதில் உள்ள ஃபர்ஸ்ட் ஐஜன் வெக்டார் இதை நம்ம எக்ஸ்னு எடுத்துக்கலாம். ஸோ அகெயின் மேட்ரிக்ஸ் ஏ கூடால இந்த -1 1 அதை ப்ராடக்ட் பண்ணலாம். அதுக்கு இங்கே உள்ள ரோ எலிமெண்ட் கூடால இந்த காலம் வேல்யூஸை ப்ராடக்ட் பண்ணி எழுதணும். 1 × -1 -1 தென் ப்ளஸ் 5 × 1 5. அடுத்து 3 × -1 -3 தென் ப்ளஸ் 3 × 1 3 which is equal to 4 0. So it is not equal to some constant into இந்த -1 இந்த ஃபார்மில் எழுதவே முடியாது பிகாஸ் இங்கே 0 வந்துச்சு. ஸோ ஆப்ஷன் பியும் கரெக்ட் ஆன்சராக இருக்காது. அடுத்தது ஆப்ஷன் சி, அதில் உள்ள இந்த ஃபஸ்ட் வெக்டார் அதில் செக் பண்ணி பார்க்கலாம். அகெயின் மேட்ரிக்ஸ் ஏ எழுதிக்கலாம். தென் இன்டு இந்த எக்ஸோட வேல்யூ 1 -1. இதை ப்ராடக்ட் பண்ணுறப்ப ஃபர்ஸ்ட் ரோவில் என்ன வரும்னா 1 × 1 1 ப்ளஸ் 5 × -1 -5. அடுத்த செகண்ட் ரோ வேல்யூ கூடால இந்த காலத்தை ப்ராடக்ட் பண்ணி எழுதணும். அப்போ 3 × 1 3 தென் 3 × -1 -3. ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு -4 0. அண்ட் இதுலேயும் இந்த வெக்டாரை நம்ம வந்துட்டு சம் கான்ஸ்டன்ட் இன்டு இங்கே இருக்கக்கூடிய வெக்டார் 1 -1 அந்த ஃபார்மில் எழுத முடியாது. ஸோ ஆப்ஷன் சியும் கரெக்ட் ஆன்சராக இருக்காது. ரிமைனிங் இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் டி தான். ஸோ நீங்கள் எக்ஸாமில் டி ஆப்ஷன் தான் கரெக்ட் ஆன்சர்னு செக் பண்ணாமல் கூட எழுதிடலாம். பட் இங்கே வேணாக்கா நம்ம ஒருக்க செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 1 1 இந்த வெக்டாரை எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ரோ கூடால இந்த காலத்தை ப்ராடக்ட் பண்ணி எழுதணும். அப்போ 1 × 1 1 ப்ளஸ் 5 × 1 5. அடுத்தது செகண்ட் ரோ கூடால இந்த காலத்தை ப்ராடக்ட் பண்ணலாம். 3 × 1 3 தென் ப்ளஸ் 3 × 1 3 தட் இஸ் 6 6. இதில் 6 காமனாக வெளியில் எடுத்துடலாமா? அப்போ இங்கே ரிமைனிங் 1 இருக்கும், இங்கே ரிமைனிங் 1 இருக்கும். தட் இஸ் இங்கே நம்ம இந்த மேட்ரிக்ஸை எந்த ஃபார்மில் எழுதியிருக்கோம்னா a இன்டு இது எக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு இங்கே அவுட் சைடில் இருக்கக்கூடிய நம்பர் வந்துட்டு λ இன்டு இங்கே இருக்கக்கூடிய சேம் எக்ஸ் அதே மேட்ரிக்ஸ் தான் இங்கே இருக்குது. இந்த ஃபார்மில் நம்மளால் எழுத முடியுதா? ஸோ கண்டிப்பாக இந்த வெக்டார் வந்துட்டு கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸோட ஒரு ஐஜன் வெக்டாராக தான் இருக்கும். இதே போல் அடுத்த வெக்டாரையும் செக் பண்ணிடலாம். ஸோ இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்துட்டு ஆப்ஷன் டி தான்.
நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இதுவும் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் போலேயே செக் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ, இதில் உள்ள வெக்டார்ஸ் வந்துட்டு கரெக்டாக இருக்குமான்னு செக் பண்ணலாம். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸை ஏன்னு எடுத்துக்கலாம். ஸோ ஏஎக்ஸ் ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ், இந்த இக்குவேஷனை நம்ம வெரிஃபை பண்ணலாம். இங்கே ஏ மேட்ரிக்ஸ் வந்துட்டு 0 -1 1 0 தென் இன்டூ எக்ஸ். எக்ஸ் வந்துட்டு இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் வெக்டார் எடுத்துக்கலாம் 1 - j. இப்போ இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணலாம். அதுக்கு இங்கே உள்ள ஃபர்ஸ்ட் ரோ கூட இங்கே உள்ள காலம் வேல்யூஸை ப்ராடக்ட் பண்ணி எழுதணும். தட் இஸ் 0 × 1னா 0 ப்ளஸ் -1 × -jனா j வரும். அடுத்தது செகண்ட் ரோ கூட இந்த காலத்தை ப்ராடக்ட் பண்ணலாம். 1 × 1னா 1 தென் ப்ளஸ் 0 × -jனா 0. இப்போ இதை சம் கான்ஸ்டன்ட் இன்டு இங்கே இருக்கக்கூடிய சேம் வெக்டார் அந்த ஃபார்மில் எழுத முடியுதான்னு பார்க்கணும். இங்கே j² இதோட வேல்யூ வந்துட்டு -1 -j² அப்படின்னாக்க +1. அப்போ இந்த +1க்கு பதிலாக சப்போஸ் நீங்கள் -j² போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. தட் இஸ் இது வந்துட்டு ஜேயும் -j² அப்படி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ இதில் நீங்கள் ஜேயை வெளியில் எடுத்தீங்கன்னா இங்கே ரிமைனிங் வந்துட்டு 1 வரும், இங்கே ரிமைனிங் வந்துட்டு -j வரும். ஸோ இங்கே நம்ம ரைட் சைடை எப்படி எழுதிடலாம்னா j இன்டு இந்த மேட்ரிக்ஸ் அப்படி எழுதிடலாமா? ஸோ கண்டிப்பாக இந்த வெக்டார் வந்துட்டு கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸுக்கு ஒரு ஐஜன் வெக்டாராக இருக்கும். இப்போ அடுத்த ஐஜன் வெக்டார் இதுவும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா பார்க்கலாம். இங்கே ஏ மேட்ரிக்ஸ் வந்துட்டு 0 -1 1 0 தென் இன்டூ அடுத்தது j அண்ட் -1. இப்போ இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ரோ கூட இந்த ஃபர்ஸ்ட் காலத்தை ப்ராடக்ட் பண்ணணும். 0 × jனா 0 தென் -1 × -1னா +1. அடுத்தது செகண்ட் ரோ கூட இந்த காலத்தை ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ 1 × jனா j தென் 0 × -1னா 0. இப்போ இங்கேயும் அதே போல தான். இதில் ஏதாவது வேல்யூவை வெளியில் எடுத்தோம்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் வந்துட்டு இப்படி இருக்கணும். தட் இஸ் இங்கே j வரணும், இங்கே -1 வரணும். அப்படி எழுத முடியுதான்னு பார்க்கணும். இங்கே இந்த 1க்கு பதிலாக என்ன போட்டுடலாம் -j² அப்படின்னு எழுதிடலாம். இங்கே வந்துட்டு j இருக்கும். இப்போ இதில் நம்ம ஜேயை வெளியில் எடுத்தோம்னா இங்கே வந்துட்டு -j வரும், இங்கே வந்துட்டு 1 வரும். பட் -j நம்ம வெளியில் எடுத்தோம்னா இங்கே +j வரும், இங்கே -1 வரும். தட் இஸ் இதில் நம்ம இங்கே அவுட் சைடில் -jயை வெளியில் எடுத்தோம் அப்படின்னாக்க மேட்ரிக்ஸ் வந்துட்டு இப்படி கிடைக்கும். ஸோ செகண்ட் வெக்டாரும் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. தட் இஸ் இங்கே இருக்கக்கூடிய சேம் வெக்டார் தான் இங்கேயும் இருக்குது பாருங்கள். ஸோ ஆப்ஷன் ஏ தான் இந்த கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டினோட கரெக்ட் ஆன்சராக இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டினும் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் போலேயே தான். இதை நீங்கள் ஹோம் ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள், இந்த மேட்ரிக்ஸோட ஸ்மாலஸ்ட் ஐஜன் வேல்யூவும் அதுக்கு கரஸ்பாண்டிங் உள்ள ஐஜன் வெக்டாரும் இங்கே கொடுத்துருக்காங்க 4 ஆப்ஷனில். இதில் எது கரெக்ட் ஆன்சர்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதே நம்ம ப்ரீவியஸ் ப்ராப்ளம் போலேயே செக் பண்ணிடலாம். தட் இஸ் ஏஎக்ஸ் ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ், இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணக்கூடியது தான் இதுக்கு கரெக்டான ஆன்சராக இருக்கும். இங்கே லாம்டாக்கு வேல்யூ தான் இங்கே கொடுத்துருக்காங்க அண்ட் இங்கே இந்த ப்ராக்கெட்டில் வெக்டார் ஃபார்மில் கொடுத்துருக்கிறதெல்லாம் கரஸ்பாண்டிங் ஐஜன் வெக்டார் எக்ஸோட வேல்யூஸ். ஸோ இங்கே நம்ம 1 by 1 எடுத்து செக் பண்ணலாம். இது வந்துட்டு மேட்ரிக்ஸ் ஏக்கு வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் உள்ள லாம்டா அண்டு எக்ஸ் இந்த ரெண்டு வேல்யூவையும் செக் பண்ணலாம். தட் இஸ் ஏக்கு வேல்யூ 2 - 2 -1 6 தென் இன்டூ எக்ஸ். இங்கே எக்ஸுக்கு வேல்யூ 2 -0.45 விச் இஸ் ஈக்குவல் டு, இப்போ இதில் உள்ள ஃபர்ஸ்ட் ரோ அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் காலத்தை ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 2 × 2னா 4 தென் -2 × -0.45 அப்படின்னா +0.9. அடுத்தது செகண்ட் ரோ கூட இந்த ஃபர்ஸ்ட் காலத்தை ப்ராடக்ட் பண்ணலாம். -1 and 2 ரெண்டே ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா -2 கிடைக்கும். அப்புறம் 6ஐயும் -0.45 இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா -2.7 அப்படின்னு கிடைக்கும் which is equal to 4.9 and இங்கே -4.7. இதில் உள்ள வேல்யூஸ் எல்லாம் டெசிமலில் இருக்கிறதுனால இந்த ரெண்டு நம்பருக்கு இடையில உள்ள காமன் ஃபேக்டர் என்னன்னு நமக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. ஸோ லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடை தனித்தனியாக கண்டுபிடிச்சி ரெண்டை ஈக்குவலான்னு செக் பண்ணலாம். இதில் நம்ம லெஃப்ட் சைடை தான் கண்டுபிடிச்சிருக்கிறோம், ஏஎக்ஸ் அதோட வேல்யூ தான் இது. இப்போ இதில் உள்ள இந்த ரைட் சைடை செக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் லாம்டாவுக்கு வேல்யூ 1.55, இதை எக்ஸ் கூடால கொண்டு ப்ராடக்ட் பண்ணலாம். எக்ஸுக்கு வேல்யூ 2ம் -0.45. ஜஸ்ட் இந்த 1.55 அப்படி இதுக்குள்ளாடி கொண்டு ப்ராடக்ட் பண்ணி பாருங்கள், இந்த வேல்யூ வருதான்னு செக் பண்ணணும். இதில் ஃபஸ்ட் வேல்யூ 2 and 1.55 இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் 3.1 வரும். பட் இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் வேல்யூ 3.1 இல்லை. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் ப்ராடக்ட் பண்ணி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஸோ ஆப்ஷன் ஏ வந்துட்டு கரெக்ட் ஆன்சராக இருக்காது. அடுத்தது செகண்ட் ஆப்ஷன், இதை செக் பண்ணலாம். இங்கே ஏக்கு வேல்யூ 2 -2 -1 6 தென் இன்டூ இங்கே எக்ஸுக்கு வேல்யூ இங்கே இருக்குது 1.00னா 1 தான். ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் பாருங்கள், 2 1 ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 2 தென் -2 1 ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா -2. தென் செகண்ட் ரோ இந்த வேல்யூ கூட இந்த காலத்தை ப்ராடக்ட் பண்ணலாம். -1 and 1 ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா -1 தென் +6 × 1 6 ஈக்குவல் டு 0.5. இதில் பாருங்கள், இதில் காமனாக வேல்யூஸே இல்லை. இந்த செகண்ட் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எல்லாமே இன்டிஜராக தான் இருக்குது. லாம்டாக்கு வேல்யூ 2
அந்த ஐஜன் வெக்டார் வந்துட்டு 1 1. இந்த செகண்ட் ஆப்ஷனில் லாம்டாக்கு வேல்யூ 2. ஸோ 2 வெளியில் எடுத்தீங்கன்னாக்கா ரிமைனிங் வேல்யூ வந்துட்டு 1 1 அப்படின்னு வராது. ஸோ விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 2 இன்டூ இங்கே இருக்கக்கூடிய எக்ஸ் வேல்யூ, தட் இஸ் ஏஎக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ். ஸோ செகண்ட் ஆப்ஷனும் இதுக்கு கரெக்டாக இருக்காது. ஸோ அடுத்து தேர்ட் ஆப்ஷன் கரெக்டானு செக் பண்ணலாம். இங்கே லாம்டாக்கு வேல்யூ 1.55 அண்ட் எக்ஸோட வேல்யூ 2 and 0.45. ஸோ இங்கே ஏ அண்டு எக்ஸை ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் பண்ணி அதோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ரோ கூடால இந்த காலம் வேல்யூஸை ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ 2 into 2 4, தென் -2 into 0.45 -0.9. அடுத்து செகண்ட் ரோ கூடால இந்த காலத்தை ப்ராடக்ட் பண்ணணும். -1 and 2 ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா -2, தென் 6 and 0.45 ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா +2.7 ஈக்குவல் டு 3.1 0.7. இது வந்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடு. அடுத்தது இந்த ரைட் சைடுக்கு வேல்யூவை அடுத்தது கண்டுபிடிக்கலாம். இங்கே லாம்டா எக்ஸுக்கு வேல்யூ என்ன வரும் பாருங்கள். லாம்டாக்கு வேல்யூ இங்கே 1.55, தென் இன்டூ எக்ஸோட வேல்யூ இங்கே 2ம் 0.45. இதில் இந்த 1.55 உள்ளாடி கொண்டு ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா இங்கே 3.1 வரும். இங்கே வந்துட்டு 0.6975 அப்படின்னு கிடைக்கும். அண்ட் இதில் இந்த செகண்ட் வேல்யூ இது வந்துட்டு அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு 0.7 தான், தட் இஸ் விச் இஸ் ஈக்குவலன் டு 3.1 and 0.7. ஸோ இதில் இந்த ரைட் சைடுக்கு வேல்யூவும் இந்த லெஃப்ட் சைடுக்கு வேல்யூவும் பாருங்கள் ஒரு அல்ல சேமாக இருக்குதா. ஸோ இந்த ஆப்ஷன் சி இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒன் ஆஃப் தி ஐஜன் வெக்டர் ஆஃப் தி மேட்ரிக்ஸ் இஸ் ABCRD. இங்கே ஏ அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட ஒரு ஐஜன் வெக்டார் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கேயும் AX ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ் இந்த கண்டிஷனை தான் செக் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இதை எடுத்து செக் பண்ணலாம். இங்கே எக்ஸோட வேல்யூ 2 - 1, ஏக்கு வேல்யூ 2 2 1 3, தென் இன்டூ எக்ஸுக்கு வேல்யூ 2 - 1. ரெண்டே ப்ராடக்ட் பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ரோ கூடால இந்த ஃபர்ஸ்ட் காலத்தை ப்ராடக்ட் பண்ணணும். 2 and 2 ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 4, தென் 2 -1 ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா -2. அடுத்த செகண்ட் ரோ கூடால இந்த காலத்தை ப்ராடக்ட் பண்ணணும். அப்போ 1 into 2 2, 3 into -1 -3, which is equal to 2 - 1. இதில் ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த வெக்டாரும் லெஃப்ட் சைடில் எங்கே இருக்குது பாருங்கள், இந்த வெக்டாரும் சேமாக தான் இருக்குது. நம்ம வசதிக்காக இந்த ரைட் சைடில் இருக்கக்கூடிய இந்த வெக்டாரை 1 into இந்த காலம் வெக்டார் அப்படின்னு எழுதிக்கலாம். தட் இஸ் இது வந்துட்டு எந்த ஃபார்மில் இருக்குதுன்னா லெஃப்ட் சைடு வந்துட்டு A into x போல் இருக்குது, ரைட் சைடு வந்துட்டு லாம்டா into x போல் இருக்குது. இங்கே லாம்டாக்கு வேல்யூ 1 அண்ட் எக்ஸுக்கு பதிலாக இந்த வெக்டார் இருக்குது. ஸோ இங்கே எக்ஸுங்கிற வெக்டார் இந்த இக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்குதா. தேர்ஃபோர் இந்த ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். அதே போல தான் நெக்ஸ்ட் கொஸ்டினும். ஸோ இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதோட ஒன் ஆஃப் தி நார்மலைஸ்ட் ஐஜன் வெக்டாரை கேட்டிருக்காங்க. ஐஜன் வெக்டாருக்கும் நார்மலைஸ்ட் ஐஜன் வெக்டாருக்கும் என்ன வித்தியாசம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 1 and 2 இதுதான் ஐஜன் வெக்டார் அப்படின்னா இந்த ஐஜன் வெக்டாருக்கு நார்மலைஸ்ட் ஐஜன் வெக்டார் என்னவா இருக்கும்னாக்க 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு நம்பரோட ஸ்கொயர் எடுத்து ஆட் பண்ணணும். அடுத்தது ரெண்டாவது நம்பர் இங்கே 2 தானே. ஸோ 2 டிவைடட் பை ரூட் ஆஃப் இதே வேல்யூ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர். நியூமரேட்டர் அப்படியே தான் இருக்கும். டினாமினேட்டரில் இங்கே இருக்கக்கூடிய ரெண்டு நம்பரையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். அப்போ இந்த நார்மலைஸ்ட் ஐஜன் வெக்டார் இந்த 4 ஆப்ஷன்லேயும் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இந்த 4 ஆப்ஷன்லேயும் உள்ள நியூமரேட்டரில் உள்ள வேல்யூ மட்டும்தான் அந்த ஐஜன் வெக்டாரில் இருக்கும். ஸோ அந்த ஐஜன் வெக்டார்ஸ் இங்கே மேபி எப்படியெல்லாம் இருக்கலாம்னா இதில் என்ன வரும், நியூமரேட்டரில் உள்ள வேல்யூ 1, இங்கே √3. ஆப்ஷன் பியில் ஃபஸ்ட் எலிமெண்ட்டுக்கு நியூமரேட்டரில் 1, செகண்ட் எலிமெண்ட் -1. சியில் பாருங்கள், நியூமரேட்டரில் ஃபஸ்ட்டு எலிமெண்ட்டுக்கு 3, செகண்ட் எலிமெண்ட்டுக்கு -1. டியில் நியூமரேட்டரில் 1 and 2 இருக்குது. இந்த 4 ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு வெக்டார் தான் கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸுக்கு ஒன் ஆஃப் தி ஐஜன் வெக்டாராக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒன் ஆஃப் தி ஐஜன் வெக்டாரை கண்டுபிடிச்சா போதும். அதுக்கப்புறம் நம்ம நார்மலைஸ்டு ஃபார்ம் எதுன்னு ஈஸியாக சொல்லிடலாம். ஓகேவா. ஸோ அஸ் யூஷுவல் எப்பவும் செய்கிறது போல தான் AX ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ் அந்த கண்டிஷனை மட்டும் வெரிஃபை பண்ணி நம்ம செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஏ ஆப்ஷனில் உள்ள ஐஜன் வெக்டார் இங்கே இருக்குது பாருங்கள். இது கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸுக்கு ஒன் ஆஃப் தி ஐஜன் வெக்டாரானு செக் பண்ணலாம். இங்கே மேட்ரிக்ஸ் ஏ வந்துட்டு 5 3 1 3, தென் இன்டூ எக்ஸுக்கு பதிலாக இங்கே இருக்குது 1 √3. ரெண்டே ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 5 into 1 5 ப்ளஸ் 3 into √3, தென் செகண்ட் ரோ கூடால இந்த காலத்தை ப்ராடக்ட் பண்ணணும். இப்போ 1 into 1 1 ப்ளஸ் 3 into √3. இதில் நீங்கள் எந்த ஒரு வேல்யூவையும் காமனாக எடுத்து இதை வந்துட்டு இப்படி அரேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்டாகவே இருக்காது. அடுத்த ஆப்ஷன் பிக்கு செக் பண்ணலாம். இங்கே மேட்ரிக்ஸ் ஏ வந்துட்டு சேம் மேட்ரிக்ஸ் தான். அந்த ஐஜன் வெக்டார் எக்ஸோட வேல்யூ 1 - 1. ரெண்டே ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 5 into 1 5, தென் 3 into -1 -3, தென் செகண்ட் ரோவில் 1 into 1 1, தென் 3 into -1 -3 ஈக்குவல் டு 2 - 2.
இதில் ட்ரூவை காமனாக வெளியில் எடுத்தோம்னா இங்கே ரிமைனிங் 1 இருக்கும், இங்கே -1 இருக்கும். தட் இஸ் இது வந்துட்டு எந்த ஃபார்மில் இருக்குதுன்னா AX ஈக்குவல் டு இது வந்துட்டு லாம்டா போல் இருக்குது, இது வந்துட்டு இங்கே லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய சேம் எக்ஸ் போலே இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த 1 -1 இது வந்துட்டு கொடுத்துருக்கக்கூடிய இந்த மேட்ரிக்ஸுக்கு ஒரு ஐஜன் வெக்டார். அப்படின்னா அந்த ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். பிகாஸ் ஐஜன் வெக்டார் 1 -1 அப்படின்னாக்கா இதோட நார்மலைஸ்டு ஃபார்ம் என்ன வரும்னா 1 டிவைடட் பை ரூட் ஆஃப் இந்த 1 ஸ்கொயர், அதோட வேல்யூ 1 ப்ளஸ் -1 ஸ்கொயர்னாலும் +1 தான். ரெண்டாவது எலிமெண்ட் என்ன வரும்னா இங்கே உள்ள செகண்ட் வேல்யூ -1 பை ரூட் ஆஃப் இங்கே இருக்கக்கூடிய சேம் வேல்யூ 1 + 1, தட் இஸ் 1 பை ரூட் 2 தென் -1 பை ரூட் 2. இதுதான் நார்மலைஸ்ட் ஐஜன் வெக்டார். இதுதான் இந்த ஆப்ஷன் பிலையும் இருக்குது. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். இங்கே ஒரு 2x2 மேட்ரிக்ஸோட ஐஜன் வேல்யூஸ் அண்ட் கரஸ்பாண்டிங் ஐஜன் வெக்டார்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. அண்ட் இந்த மேட்ரிக்ஸில் பாருங்கள் எல்லாத்துலேயும் ஒரு ரிலேஷன் இருக்குது. தட் இஸ் இதில் உள்ள இந்த டயகோனல் வேல்யூஸ் எல்லாம் பாருங்கள் எல்லா மேட்ரிக்ஸ்லையும் சேமாக தான் இருக்குது. இந்த 2 வேல்யூ சேம், இந்த 2 வேல்யூ சேம், இந்த 2 வேல்யூவும் சேம், இந்த 2 வேல்யூவும் சேம். தட் இஸ் இந்த ஆப்ஷனில் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ் வந்துட்டு இந்த ஃபார்மில் இருக்குது. ஸோ இந்த ஃபார்மில் இருக்கக்கூடிய ஒரு மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ வந்துட்டு A + Bயும் A - Bயும் தான். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிளில் பாருங்கள் ஏக்கு வேல்யூ 6, பிக்கு வேல்யூ 2. ஸோ இதோட ஐஜன் வேல்யூ என்னவா இருக்கும்னா 6 + 2ம் 6 - 2ம் தான். தட் இஸ் 8ம் 4ம் தான். இந்த மேட்ரிக்ஸில் தான் நமக்கு ஐஜன் வேல்யூஸ் வந்துட்டு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய சேம் ஐஜன் வேல்யூஸ் கிடைச்சிருக்குது. பட் ரிமைனிங் உள்ள 3 ஆப்ஷன்லேயே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஐஜன் வேல்யூஸ் இதே போல் 8 and 4 வராது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் இதோட கரெக்ட் ஆன்சர். ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி கூட இந்த கொஸ்டினுக்கு ஆன்சரை நம்ம கண்டுபிடிக்கலாம். என்ன ப்ராப்பர்ட்டினாக்க சம் ஆஃப் ஐஜன் வேல்யூஸ் ஆஃப் ஏ ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் ஏ அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இங்கே இந்த 2 ஐஜன் வேல்யூவோட சமேஷன் வந்துட்டு 12 தான். இதில் இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய இந்த மேட்ரிக்ஸ் இதில் வந்துட்டு ட்ரேஸுக்கு வேல்யூ வந்துட்டு 6 + 6 தட் இஸ் 12. இந்த ஆப்ஷனில் மட்டும்தான் மேட்ரிக்ஸுக்கு ட்ரேஸுக்கு வேல்யூ 12 இருக்குது. பட் ரிமைனிங் உள்ள 3 ஆப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸில் ட்ரேஸுக்கு வேல்யூ 12 இல்லை. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இதுவும் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் போலே தான். இங்கேயும் ஒரு மேட்ரிக்ஸோட ஐஜன் வேல்யூஸ் அண்ட் கரஸ்பாண்டிங் ஐஜன் வெக்டார்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த மேட்ரிக்ஸை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. எப்போதுமே ஒரு மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூஸ் கொடுத்தாங்க அப்படின்னாக்கா ரொம்ப ஈஸியாக நம்ம அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிடலாம். தட் இஸ் இங்கே வந்துட்டு நம்ம ஆன்சர்லேருந்து கொஸ்டினுக்கு போகணும். இதில் இந்த 4 ஆப்ஷனில் எந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ -1 and -2 இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்தோம். இதோட கரெக்ட் ஆன்சரை நம்ம சூஸ் பண்ணிடலாம். இதுக்கு நம்ம 2 ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். சம் ஆஃப் ஐஜன் வேல்யூஸ் ஈக்குவல் டு ட்ரேஸ் வேல்யூ, அப்புறம் ப்ராடக்ட் ஆஃப் ஐஜன் வேல்யூ ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ். இங்கே கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஐஜன் வேல்யூவோட சம்மேஷன் வந்துட்டு -3 அண்ட் 2 ஐஜன் வேல்யூஸுக்கு ப்ராடக்ட் வந்துட்டு +2. இதில் ஆப்ஷன் பி, அப்புறம் ஆப்ஷன் சி அண்ட் ஆப்ஷன் டி இந்த 3 மேட்ரிக்ஸ்லேயுமே ட்ரேஸுக்கு வேல்யூ -3 வருது. ஸோ இந்த 3ல் ஏதோ ஒன்று தான் கரெக்ட் ஆன்சராக இருக்கும். இதில் ஏதாவது ஒன்று தான் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னா அதுதான் ரெக்யூர்டா சொல்யூஷனாக இருக்கும். பட் இங்கே 3 ஆப்ஷன் கரெக்டாக இருக்கிறதுனால அடுத்த கண்டிஷனையும் செக் பண்ணணும். இந்த ஆப்ஷன் பியில் பாருங்க டிட்டர்மினன்ட் என்ன வரும் பாருங்க. 1 into -4 na -4, then minus of 2 into -2 na -4. So minus into minus plus 4. That is இதுக்கு determinant value 0. So B option கரெக்டாக இருக்காது. பட் C ஆப்ஷனில் இருக்கக்கூடிய மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் 2 தான். அதே போல் D ஆப்ஷனில் இருக்கக்கூடிய இந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் இருக்க வேல்யூவும் 2 தான். ஸோ இங்கே வந்துட்டு ஆப்ஷன் C or D இதில் ஏதோ ஒன்று தான் கரெக்ட் ஆன்சராக இருக்கணும். இதை செக் பண்ணுறதுக்கு நம்ம ஐஜன் வெக்டார்ஸை யூஸ் பண்ணணும். ஐஜன் வெக்டார்ஸை நம்ம எப்போதுமே செக் பண்ணுறதுக்கு என்ன செய்வோம்னா AX = λx இந்த கண்டிஷனை தான் நம்ம வெரிஃபை பண்ணுவோம். இங்கே -1 அந்த ஐஜன் வேல்யூக்கு கரஸ்பாண்டிங் ஐஜன் வெக்டார் இங்கே இருக்குது. -2க்கு கரஸ்பாண்டிங் ஐஜன் வெக்டார் இங்கே இருக்குது. இப்போ ஆப்ஷன் சியில் உள்ள அந்த மேட்ரிக்ஸோட ஐஜன் வேல்யூ அண்ட் ஐஜன் வெக்டார்ஸ் இது தானான்னு செக் பண்ணலாம். ஏ மேட்ரிக்ஸ் இங்கே என்னதுன்னா -1 0 0 -2 தென் இன்டு எக்ஸுக்கு வேல்யூ இங்கே 1 -1. இந்த 2 மேட்ரிக்ஸையும் ப்ராடக்ட் பண்ணுனா -1 இன்டு காலம் வெக்டார் 1 -1 இப்படி கிடைக்குமான்னு நம்ம இப்போ செக் பண்ணணும். That is -1 0 0 -2 then into 1 -1. ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா -1 and +1னா -1 then 0 into -1னா 0. அடுத்து செகண்ட் ரோவில் உள்ள வேல்யூ 0 into 1னா 0 -2 and -1 ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா +2 இப்படி கிடைக்கும். இதில் நீங்கள் எந்த வேல்யூவை வெளியில் எடுத்தாலும் இதை சம் நம்பர் இன்டு 1 -1 இந்த ஃபார்மில் எழுதவே முடியாது. ஸோ ஆப்ஷன் சி கரெக்டாக இருக்காது. ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். நீங்கள் இமிடியேட்டாக ஆப்ஷன் டின்னு எழுதிடலாம். பிகாஸ் ரிமைனிங் 3 ஆப்ஷன் வந்துட்டு கரெக்டாக இருக்கிறதுக்கு பாசிபிளே இல்லை. வேணாக்கா நம்ம இங்கே ஒருக்க செக் பண்ணிக்கலாம். இந்த ஆப்ஷன் டியில் பாருங்கள் மேட்ரிக்ஸ் ஏ வந்துட்டு 0 1 -2 -3 அண்ட் லாம்டா -1 எக்ஸுக்கு வேல்யூ 1 -1 இதை வச்சு நம்ம செக் பண்ணலாம். எக்ஸுக்கு பதிலாக 1 -1
ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ரோ என்ன வரும்னா 0 into 1 0, then 1 into minus 1 minus 1. செகண்ட் ரோ வேல்யூ என்ன வரும்னா -2 into 1 -2, then -3 into -1 +3, which is equal to -1 + 1. இதில் நீங்கள் -1 வெளியில் எடுத்தீங்கன்னா இங்கே +1 இருக்கும், இங்கே -1 வரும். தட் இஸ் இது எந்த ஃபார்மில் இருக்குதுன்னா இது a, இது x ஈக்குவல் டு இது லாம்டாக வேல்யூ, இங்கே இருக்குதுல லாம்டா இஸ் -1, லாம்டா இன்ட்டு இது எக்ஸுக்கு வேல்யூ. ஸோ ax ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ் இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுதா? தேர்ஃபோர் ஆப்ஷன் டி இதுதான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. லெட் A be a 2x2 matrix with the element A11 equal to A12 equal to A21 equal to +1 and A22 value -1. That is A அப்படிங்கிற மேட்ரிக்ஸ் இதில் உள்ள எலிமெண்ட் வந்துட்டு 1 1 1 -1 இப்படி இருக்குது. தென் A பவர் 19க்கு ஐஜன் வேல்யூஸ் என்னவா அதான் கேட்டிருக்காங்க. பொதுவாக ஒரு மேட்ரிக்ஸ் ஏக்கு ஐஜன் வேல்யூ தெரிஞ்சுது அப்படின்னாக்க அதுலேருந்து நம்ம ஏ ஸ்கொயருக்கு ஐஜன் வேல்யூ, ஏ கியூக்கு ஐஜன் வேல்யூ அண்ட் ஏக்கு பவரில் என்ன நம்பர் இருந்தாலும் அதோட ஐஜன் வேல்யூஸை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி. இங்கே மேட்ரிக்ஸ் ஏ தெரியும், பட் ஏக்கு ஐஜன் வேல்யூ தெரியாது. அண்ட் ஏ மேட்ரிக்ஸும் எப்படி இருக்குதுன்னா எல்லா எலிமெண்ட்டும் 1 இருக்குது, ஒரே ஒரு எலிமெண்ட் தான் -1 இருக்குது. ஸோ ஏக்கு சம் பவர்ஸ் எடுக்கிறப்ப இதோட வேல்யூ இன் டர்ம்ஸ் ஆஃப் ஐயில் வரதுக்கு பாசிபிள் இருக்குது. தட் இஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 1 1 -1 1 1 1 -1. இந்த ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 1 into 1 1 plus 1, then first row into second column, அப்போ 1 -1, then second row into first column 1 -1, then second row into second column 1 plus 1 இப்படி கிடைக்கும். that is 2 0 0 2. இதை வந்துட்டு 2 into 1 0 0 1 அப்படி எழுதிடலாமா? that is 2 into iன்னு எழுதிடலாம். இட் இஸ் ஏ ஸ்கொயருக்கு வேல்யூ 2 into ஐன்னு இருக்குது. நமக்கு ஏ பவர் 19 இதோட ஐஜன் வேல்யூ தானே வேணும். அப்போ பவர் 19 கொண்டு வரணும். அதுக்கு என்ன செய்யலாம்னா ஏ ஸ்கொயர் ரெண்டு சைடும் பவர் 9 எடுக்கலாம். அப்போ 2i தி ஹோல் பவர் 9 வரும். ஏ ஸ்கொயர் தி ஹோல் பவர் 9 அப்படின்னா ஏ பவர் 18 கிடைக்கும். ஸோ ஏ பவர் 18 ஈக்குவல் டு 2 பவர் 9 இன்ட்டு ஐ பவர் 9னா ஐ தான். நமக்கு ஏ பவர் 19 தானே வேணும். ஸோ ரெண்டு சைடும் ஒரு ஏ கொண்டு ப்ராடக்ட் பண்ணலாம். ஏ இன்ட்டு ஏ பவர் 18னா ஏ பவர் 19 ஈக்குவல் டு 2 பவர் 9 இன்ட்டு ஐ இன்ட்டு ஏ அப்படின்னா ஏ. அப்போ ஏ பவர் 19 இதோட ஐஜன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு ஏக்கு ஐஜன் வேல்யூ கூட ஒரு 2 பவர் 9 ப்ராடக்ட் பண்ணால் போதும். ஸோ ஜஸ்ட் நமக்கு இப்போ ஏக்கு ஐஜன் வேல்யூ தான் தேவை. பட் இதுலேருந்து ஏ ஸ்கொயருக்கு ஐஜன் வேல்யூவா ஈஸியாக நம்ம சொல்லிடலாம். பிகாஸ் ஏ ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 இன்ட்டு ஐ. ஐனா யூனிட் மேட்ரிக்ஸ். யூனிட் மேட்ரிக்ஸில் ஐஜன் வேல்யூ என்ன வரும்னா 1 and 1 தான். ஸோ ஏ ஸ்கொயருக்கு ஐஜன் வேல்யூ என்ன வரும்னா அந்த 1 and 1 2 கூட ப்ராடக்ட் பண்ணால் என்ன வரும்? 2ம் 2ம். ஏ ஸ்கொயருக்கு ஐஜன் வேல்யூ 2 and 2 அப்படின்னா ஏக்கு ஐஜன் வேல்யூ என்னவா இருக்கும்? இதோட ரூட் வேல்யூவாக இருக்கும். தட் இஸ் ப்ளஸ் ஆர் மைனஸ் √2 இருக்கும். தட் இஸ் ப்ளஸ் √2வும் மைனஸ் √2வும். அப்போ ஏ பவர் 19க்கு ஐஜன் வேல்யூ என்ன வரும்? 2 பவர் 9 இன்ட்டு ஐஜன் வேல்யூ ஆஃப் ஏ. ஐஜன் வேல்யூ ஆஃப் ஏ இதெல்லாம் ப்ளஸ் √2வும் அண்ட் மைனஸ் √2வும். தட் இஸ் 2 பவர் 9 இன்ட்டு மைனஸ் √2. 2 பவர் 9 அப்படின்னாக்க 512. ஸோ 512 இன்ட்டு √2 இதுவும் மைனஸ் 512 இன்ட்டு √2 இதுவும் தான் ஏ பவர் 19க்கு ஐஜன் வேல்யூஸ். இஸ் ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 2x2 நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஏ வித் ரிப்பீட்டட் ஐஜன் வேல்யூ இஸ் given as this, where x is a real positive number, the value of x is dash. that is இந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூஸ் வந்துட்டு ரிப்பீட்டடாக இருக்கணும் அப்படின்னா அந்த எக்ஸுக்கு வேல்யூ என்னவா இருக்கும் அதை கேட்டிருக்காங்க. அண்ட் இது வந்துட்டு ஒரு 2x2 மேட்ரிக்ஸ். சப்போஸ் இதோட ரெண்டு ஐஜன் வேல்யூஸும் லாம்டா அண்ட் லாம்டான்னு வச்சுக்கோங்க. ரெண்டும் ரிப்பீட்டட் தானே. ஸோ அதை நம்ம லாம்டான்னு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இங்கே ரெண்டு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாம். எதெல்லாம்னா சம் ஆஃப் ஐஜன் வேல்யூஸ் ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் கிவன் மேட்ரிக்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஐஜன் வேல்யூஸ் ஈக்குவல் டு determinant of given matrix. இங்கே ரெண்டு ஐஜன் வேல்யூ லாம்டா அண்ட் லாம்டா. ஸோ ரெண்டுக்கு சம் எடுத்தீங்கன்னா 2 லாம்டா கிடைக்கும். ஈக்குவல் டு இந்த மேட்ரிக்ஸுக்கு ட்ரேஸ் என்ன வரும்? மெயின் டயகோனல் எலிமெண்ட் இந்த ரெண்டையும் ஆட் பண்ணுனா x + 4 அப்படின்னு கிடைக்கும். அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் இந்த ஐஜன் வேல்யூ லாம்டா இன்ட்டு லாம்டானா லாம்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு இந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ. டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன வரும்? 4 into x மைனஸ் -3 into 3னா -9 வரும். ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 9 மாறிடும். தட் இஸ் 4x + 9. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷனையும் சால்வ் பண்ணி நம்ம எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம லாம்டாவை எலிமினேட் பண்ணலாம். அதுக்கு என்ன செய்யணும்னா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை ரெண்டு சைடும் ஸ்கொயர் எடுங்க. இப்போ 4 லாம்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு x + 4 தி ஹோல் ஸ்கொயர்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு வச்சுக்கலாம். இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ 1 2ஆல் டிவைட் பண்ணுங்க. லாம்டா ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். லெஃப்ட் சைடையும் டிவைட் பண்ணணும், ரைட் சைடையும் டிவைட் பண்ணணும். இல்லை லாம்டா ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். அப்புறம் கிராஸாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா x + 4 தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4 into
4x plus 9 அப்படின்னு கிடைக்கும். லெஃப்ட் சைடு வந்துட்டு a plus b the whole square ஃபார்மில் இருக்குது. அப்போ x square plus 2ab 2 into 4 into xனா 8x plus 4 squareனா 16 equal to இதில் இந்த 4 அப்படி உள்ளாடி கொண்டு ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா 16x 4 and 9 ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா plus 36. இப்போ இதில் ரைட் சைடில் இருக்கிறதெல்லாம் லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துடலாம். இப்போ x square plus 8x plus 16 minus 16x minus 36 equal to 0 கிடைக்கும். That is x square. இப்போ இதில் 8x and minus 16x ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா minus 8x கிடைக்கும். அப்புறம் 16 minus 36 ரெண்டையும் ஆட் பண்ணால் minus 20 கிடைக்கும். equal to 0. இதுலேருந்து எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அதுக்கு நம்ம வந்துட்டு லெஃப்ட் சைடை ஃபேக்டரைஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு என்ன செய்யலாம்னா ரெண்டு நம்பரை ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா -20 வரணும். சேம் 2 நம்பரை ஆட் பண்ணிங்கன்னா -8 வரணும். அப்படிப்பட்ட ரெண்டு நம்பர்ஸ் எதெல்லாம்னா -10 and 2 தான். ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணுங்க -20 வரும். அண்ட் -10 and 2 ஆட் பண்ணுங்க -8 வரும். ஸோ இதை நம்ம எப்படி ஃபேக்டராக எழுதலாம்னா x -10 and x plus 2 equal to 0 அப்படி எழுதிடலாம். இதிலிருந்து உங்களுக்கு எக்ஸுக்கு வேல்யூ 10 and -2 கிடைக்கும். நமக்கு இங்கே ரியல் பாசிட்டிவ் வேல்யூ தான் கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டு வேல்யூவில் பாசிட்டிவ் வேல்யூனா 10 தான். ஸோ இங்கே ஆன்சர் வந்துட்டு 10. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. Let p and q be real numbers such that p square plus q square equal to 1. The eigen values of the matrix are option A, B, C, D. இந்த 4 ஆப்ஷன்லேயும் ஐஜன் வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. இதில் எது வந்துட்டு இந்த மேட்ரிக்ஸுக்கு கரெக்டான ஐஜன் வேல்யூன்னு செக் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே நம்ம அந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ண போகிறோம். என்ன ப்ராப்பர்ட்டினா சம் ஆஃப் ஐஜன் வேல்யூஸ் ஈக்குவல் டு ட்ரேஸ் ஆஃப் கிவன் மேட்ரிக்ஸ் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் ஐஜன் வேல்யூஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினன்ட் ஆஃப் கிவன் மேட்ரிக்ஸ். இந்த ரெண்டு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது போல உள்ள ஆப்ஷனை நம்ம கரெக்ட் ஆன்சராக சூஸ் பண்ணிடலாம். அண்ட் இந்த மேட்ரிக்ஸில் ட்ரேஸுக்கு வேல்யூ வந்துட்டு p மைனஸ் பி தட் இஸ் 0. கொடுத்துருக்கக்கூடிய எந்த ஐஜன் வேல்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணுனா 0 வருது பாருங்க. அந்த ஆப்ஷன் மேபி கரெக்ட் ஆன்சராக இருக்கும். ஸோ அப்படி செக் பண்ணிங்கன்னா ஆப்ஷன் ஏ, சி, டி மூணுலேயுமே ஐஜன் வேல்யூஸை ஆட் பண்ணிங்கன்னா 0 வந்துடும். ஸோ இந்த 3 ஆப்ஷனில் உள்ள ஏதோ ஒன்று தான் கரெக்ட் ஆன்சராக இருக்கும். அதை செக் பண்ணுறதுக்கு அடுத்த கண்டிஷன் செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்த கண்டிஷன் என்னதுன்னா இந்த ரெண்டு ஐஜன் வேல்யூக்கு ப்ராடக்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கணும்னா இந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். இந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் என்ன வரும் பாருங்க. பியும் -பியும் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா -p ஸ்கொயர் தென் மைனஸ் ஆஃப் q and q ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா q ஸ்கொயர். தட் இஸ் இதில் மைனஸை அவுட் சைடில் எடுத்தோம்னா p ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயர் அப்படின்னு கிடைக்கும். அண்ட் p ஸ்கொயர் ப்ளஸ் q ஸ்கொயருக்கு வேல்யூ 1 கொடுத்துருக்காங்க. ஸோ -1 வரும். ஸோ இந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட்டுக்கு வேல்யூ -1 வருது அப்படின்னா அந்த ரெண்டு ஐஜன் வேல்யூக்கு ப்ராடக்ட் அதோட வேல்யூ எந்த ஆப்ஷன்லலாம் -1 வருது பாருங்க. அதான் கரெக்ட் ஆன்சராக இருக்கும். இதில் இந்த டி ஆப்ஷன் இதில் மட்டும்தான் இந்த ரெண்டு வேல்யூவை ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா -1 வரும். ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கு கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இங்கே ஏ அப்படின்னு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் டிரான்ஸ்போஸ் ஏ இன்டு எக்ஸ் இதோட மேக்ஸிமம் வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லி கேட்டிருக்காங்க. சப்போஸ் லாம்டா வந்துட்டு இந்த கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூ அப்படின்னாக்க ஐஜன் வெக்டார்ஸ் கண்டுபிடிக்கிறப்ப நம்ம ஒரு ஈக்குவேஷன் யூஸ் பண்ணுவோம். என்னன்னாக்க ax ஈக்குவல் டு லாம்டா எக்ஸ். அப்போ இந்த எக்ஸ் டிரான்ஸ்போஸ் ஏஎக்ஸ் இதில் இந்த ஏஎக்ஸுக்கு பதிலாக நம்ம லாம்டா எக்ஸ் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ எக்ஸ் டிரான்ஸ்போஸ் இன்டு லாம்டா எக்ஸ்னு வரும். இதில் இந்த லாம்டா கான்ஸ்டன்ட் தானே, இதை நம்ம ஃபஸ்ட்டில் எழுதிடலாம். ஸோ லாம்டா இன்டு எக்ஸ் டிரான்ஸ்போஸ் இன்டு எக்ஸ். இதில் எக்ஸ் டிரான்ஸ்போஸ் இன்டு எக்ஸ் இதோட வேல்யூ 1. ஸோ நமக்கு லாம்டா அப்படின்னு கிடைக்கும். தட் இஸ் எக்ஸ் டிரான்ஸ்போஸ் ஏஎக்ஸ் இதோட வேல்யூ லாம்டா. லாம்டாங்கிறது ஐஜன் வேல்யூவாக கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ். ஸோ இந்த எக்ஸ் டிரான்ஸ்போஸ் ஏஎக்ஸ் இதோட மேக்ஸிமம் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு பதிலாக லாம்டாவுக்கு மேக்ஸிமம் வேல்யூவாக கண்டுபிடிச்சா போதும். தட் இஸ் மேக்ஸிமம் ஐஜன் வேல்யூவாக கண்டுபிடிச்சா போதும். இந்த மேட்ரிக்ஸ் வந்துட்டு ஒரு 2/2 மேட்ரிக்ஸ். இதுக்கு 2 ஐஜன் வேல்யூ கிடைக்கும். இங்கே நீங்கள் அந்த 2 ஐஜன் வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு 2 மெத்தட் யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்று கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது, இன்னொன்று வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறது. எந்த மெத்தட்னாலும் ஓகே தான். பிகாஸ் இது வந்துட்டு ஒரு 2/2 மேட்ரிக்ஸ். ஸோ 2 மெத்தடும் ஈஸியாக தான் இருக்கும். கேரக்டரிஸ்டிக் ஈக்குவேஷன் என்ன வரும்னா ஒரு 2/2 மேட்ரிக்ஸில் அந்த ஈக்குவேஷன் எந்த ஃபார்மில் இருக்கும்னா லாம்டா ஸ்கொயர் மைனஸ் s1 இன்டு லாம்டா பிளஸ் s2 ஈக்குவல் டு 0. இதில் s1 அப்படிங்கிறது ட்ரேஸுக்கு வேல்யூ. இந்த மேட்ரிக்ஸில் ட்ரேஸுக்கு வேல்யூ வந்துட்டு 5. அடுத்தது s2 இது வந்துட்டு டிட்டர்மினன்ட் ஆஃப் கொடுத்துருக்கக்கூடிய மேட்ரிக்ஸ். இந்த மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் வேல்யூ என்ன வரும்னா 3 into 2 னா 6 minus 1 that is 5 வரும். ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி ரெடியூஸ் ஆயிரும்னா லாம்டா ஸ்கொயர் மைனஸ் 5 into லாம்டா பிளஸ் 5 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். இது வந்துட்டு ஒரு செகண்ட் டிகிரி ஈக்குவேஷன். இதுல இருந்து லாம்டாவுக்கு 2 வேல்யூஸ் கிடைக்கும். இது கண்டுபிடிக்கிறதுக்கு ஜஸ்ட் இதை ஃபேக்டரைஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் அல்லது
minus b plus or minus root of b square minus 4ac divided by 2a. இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன செய்வோம்னா 2 நம்பர் எடுப்போம். அதை ப்ராடக்ட் பண்ணால் +5 வரணும். சேம் 2 நம்பர் ஆட் பண்ணிங்கன்னா -5 வரணும். இதுக்கு பாசிபிளே இல்லை. ஸோ இங்கே ரூட் கண்டிப்பாக இன்டிஜராக இருக்காது. ஸோ நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். இங்கே ஏயோட வேல்யூ வந்துட்டு lambda ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் 1, பிக்கு வேல்யூ இங்கே -5 அண்ட் சிக்கு வேல்யூ +5. ஸோ லாம்டாக்கு வேல்யூ என்ன வரும்னா -b. So minus into minus plus ஆயிரும். So +5 plus or minus root of b square. -5 the whole square na +25 minus 4 into 1 into 5. 20 divided by 2a. That is 2. Equal to 5 plus or minus root of 5 divided by 2. That is 5 plus root 5 by 2. 5 minus root 5 divided by 2. இந்த ரெண்டாம் தான் இந்த மேட்ரிக்ஸுக்கு ஐஜன் வேல்யூஸ். இதில் பெரிய ஐஜன் வேல்யூனா இதுதான். ஸோ இந்த ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். இந்த டாப்பிக்கில் இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ இதோட கண்டினியூஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.